என் மனதுல பாரத்தை கொடுக்குது, இந்த கவலையை கொடுக்குது, எல்லாத்தையும் உங்களுடைய பாதத்துல நான் வச்சிடுறேன். எனக்கு இதெல்லாம் முக்கியம் அல்ல, எனக்கு எழுப்புதல் தான் முக்கியம். எங்க பட்டணம் மாறணும், சென்னை பட்டணத்துல எழுப்புதல் ஆரம்பிக்கணும், ஒரு மாபெரும் பிரேக் த்ரூ வரணும், அக்னி போடப்படணும், அதுதான் எனக்கு முக்கியம். இதெல்லாம் நான் ஒதுக்கி வைக்கிறேன், இதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறேன். என் மனதை விட்டு எடுத்து விடும் ஆவியானவரை, எடுத்து விடும் அந்த பாரத்தை, எடுத்து விடும் அந்த பாரத்தை. ஆவியானவர் அந்த பாரத்தை எடுத்து விடும். எல்லாருக்குள்ள ஒரு மனம் உண்டாகட்டும், ஒரே இருதயம் உண்டாகட்டும், ஒரே இருதயம் உண்டாகட்டும், ஒரே சிந்தை உண்டாகட்டும். சிந்தனையில் போராடுகிற கவலைகள் சோர்வுகள் விலகட்டும், சிந்தனையில் போராடுகிற கவலைகள் பாரங்கள் விலகட்டும். என் சிந்தனை இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், சிந்தனையை இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாரம் எல்லாம் விலகட்டும், என் சிந்தனையில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் விலகட்டும். ஒரே இருதயம், ஒரே மனம் எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும், ஒரே சிந்தை உண்டாகட்டும், ஒரே இருதயம் உண்டாகட்டும். ஆவியானவரே, எழுப்புதல் சிந்தை எல்லாருக்குள்ளும் வரட்டும், எழுப்புதல் சிந்தை, எழுப்புதல் பாரம் எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் உண்டாகட்டும், இப்பொழுது உண்டாகட்டும். ஆவியானவர் இதை செய்வீராக. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார், ஆவியானவர் பொறுப்பெடுக்கிறார், ஆவியானவர் பாரங்களை மாற்றுகிறார், ஆவியானவர் நம்முடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்துகிறார். கவலைகள் மாறுகிறது, சோர்வுகள் மாறுகிறது, மன அழுத்தங்கள் மாறுகிறது, துக்கங்கள் மாறுகிறது. ஆவியானவரே, பொறுப்பெடுப்பீராக, ஒருமுகப்படுத்துவீராக. ஒரே இருதயம் உண்டாகட்டும். பொல்லாத சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன், ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய ரத்தத்துகள் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுடைய ரத்தத்துகள் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுடைய ரத்தத்துகள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த இரவு முழுவதிலும் நீர் விரும்புகிறபடி ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நீர் எதிர்பார்க்கிறபடி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். இப்ப நம்முடைய மனதில் நல்ல ஒரு ஃப்ரீனஸ், அந்த பாரம் எல்லாம் விலகி விட்டது. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி இருக்கிறார். சிந்தனையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் விலகி விட்டது. நம்ம ஜெபிக்க முன்னால எதுக்காக ஜெபிக்க போகிறோம், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ரொம்ப கவனமாய் நம்ம கேட்டு கருத்தாக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த முதல் பகுதியில் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும்படியான சொன்ன காரியம் ஏற்கனவே நீங்க கேட்ட காரியமாய் இருந்தாலும் அதுல தெளிவா உங்களுடைய உள்ளத்துல ஆழமாய் பதிய வேண்டும் என் ஆண்டவர் விரும்புகிறபடியால் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படி ஆவியானவர் விரும்புகிறபடியினால் அந்த காரியத்தை உங்களோடு நான் பேசுகிறேன். நாம் எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? எழுப்புதலுக்காக, ஜெபிப்பதற்காக. அதற்கு தான் இந்த முழுஇரவு ஜெபத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். 72ஆம் ஆண்டுகளிலே முழுஇரவு ஜெபம் முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட போதும் எழுப்புதல் தரிசனத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது. எழுப்புதலுக்காக ஜெபிக்கத்தான் சகோதரர் தினகரன் அவங்க, சகோதரர் ஜீவானந்தம் அவர்கள் பிரயாசப்பட்ட இந்த முழுஇரவு ஜெபத்தை நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த மாதிரி மறுபடியும் எழுப்புதல் காலம் சமீபித்து விட்டபடியால், உலக எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல் சமீபித்து விட்டபடியால் ஆண்டவர் இந்த முழுஇரவு ஜெபத்தை செய்யும்படி தேவ மனிதருடைய உள்ளத்தை ஏவி எழுப்பி இன்னைக்கு முழுஇரவு ஜெபங்கள் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த முழுஇரவு ஜெபத்தினுடைய நோக்கம் வரப்போகிற மாபெரும் எழுப்புதல், அதுக்காக ஜெபிப்பதற்கு தான். இது கடைசி காலம். கடைசி காலத்தில் வரப்போகிற உலக எழுப்புதல், உலகம் தழுவின எழுப்புதல். ஒவ்வொரு காலங்களிலே ஒவ்வொரு தேசங்களிலே எழுப்புதல் வந்தது நமக்கு தெரியும். தென்கொரியா தேசத்தை எழுப்புதல், ஸ்காட்லாந்து தேசத்தை எழுப்புதல், வேல்ஸ் தேசத்தை எழுப்புதல், அசூசா ஸ்ட்ரீட்டை எழுப்புதல், இந்தோனேஷியா எழுப்புதல், பென்சகோலா அமெரிக்காவில் இருக்கிற இந்த பட்டணம் எழுப்புதல், டொரண்டோ பிளெஸிங் எழுப்புதல் என்று நிறைய எழுப்புதல்களை கர்த்தர் உண்டாக்கினார். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட தேசம், அவைகளுக்காக உண்டாக்கப்பட்ட எழுப்புதல். ஆனால் இனி வரப்போகிற எழுப்புதல் தான் உலகம் தழுவின எழுப்புதல். என்றால் ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது. அவர் எந்த நேரத்திலும் வெளிப்படலாம். ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டபடியால் அவருடைய வருகைக்கு முன்னால நடக்க வேண்டிய மாபெரும் எழுப்புதல், இதான் எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல். உலகம் முழுவதிலும் இருக்கிற தேவ மனிதர்கள் இந்த எழுப்புதலை எதிர்பார்த்து தான் இந்த 2010 2030 10 ஆண்டுகளை எழுப்புதலின் ஆண்டுகளாக அறிவித்திருக்கிறார்கள். டிகேட் ஆஃப் ரிவைவல்.
அதனாலதான் உலகம் முழுவதிலுமே இன்னைக்கு எழுப்புதலை குறித்து அதிகமாய் பேசப்படுகிறது. நல்ல மனதில் பதித்துக் கொள்ளுங்க. நான் விசுவாசிக்கிறேன் 2030க்குள்ள உலகத்தை அசைக்கிற எழுப்புதல் வந்துவிட போகிறது. அல்லேலூயா. இனி அதிக காலம் இல்லை. 72ல எழுப்புதலுக்காக முழுரை ஜபம் ஆரம்பிக்கப்பட்ட போதும், உபவாச ஜபங்கள் நடத்தப்பட்ட போதும் எப்போ எழுப்புதல் வரும் என்று தெரியாது. ஒரு நீண்ட கால ஜபமாக போய்கொண்டிருந்தது. ஆனா இப்போ அப்படி அல்ல. எழுப்புதல் காலம் சமீபித்து விட்டது. நடக்கிற காரியங்களை உன்னிப்பாக நீங்கள் கவனித்தால் உள்ளங்களவு மேகம் எழும்பி விட்டது. பெருமழையின் இரைச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டது. எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. அதைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ கடைசி காலத்துல இந்த 10 ஆண்டுகள் எழுப்புதலின் ஆண்டுகள் என்று உலகம் முழுவதும் இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எல்லா சபைகளும் அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த எழுப்புதல் திட்டத்துல இங்க வந்திருக்கிற நீங்கள், முக்கியமாய் சென்னை பட்டணத்தில் இருக்கிற நீங்கள், இந்த எழுப்புதல் திட்டத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்துக்காக தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்கள் ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருக்கலாம், நீங்களும் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கலாம், இந்த கடைசி கால எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருக்கலாம், எழுப்புதல் திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு வியாபாரியாக இருக்கலாம், உங்களையும் தேவன் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு ஊழியரா இருக்கலாம், அரசாங்க அதிகாரியா இருக்கலாம், அரசியல்வாதிகளா இருக்கலாம். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை ஆழமாய் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த எழுப்புதல் திட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவன் பங்கு வைத்திருக்கிறார். நீங்க தெளிவாக வேதத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு பகுதியாய் சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்கி விடும். நீங்களும் எழுப்புதலுக்காக, கடைசி கால எழுப்புதலுக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால தான் இங்க வந்திருக்கிறீர்கள். முக்கியமாக இந்த சென்னை பட்டணம் எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணம். 1ஆம் நூற்றாண்டு எழுப்புதல் எருசலேமிலே உண்டானது. நல்லா நீங்க வேதத்தை கவனமா பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும்போது அங்குதான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. முதல் நூற்றாண்டிலே என்றான எழுப்புதல்ல தான் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் சபை பரவினது என்ற சரித்திரத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. அப்ப முதல் நூற்றாண்டு எழுப்புதல் எங்க ஆரம்பித்தது? எருசலேமில். மேலறையிலே கூடி வந்த 120 பேர்கிட்ட தான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. அங்குதான் எழுப்புதல் அக்கினி போடப்பட்டது. பரிசுத்தாவின் அக்கினி இறங்கி வந்து அவளை நிரப்பினார். அங்குதான் ஆரம்பம். அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்ட எழுப்புதல் தான் உலகம் முழுவதிலும் பரவி உலகம் முழுவதிலும் திருச்சபைகளை கொண்டு வந்தது என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பட்டணம் தான் சென்னை பட்டணம். அதனால இந்தியாவின் எருசலேம் சென்னை பட்டணம். நான் அதை விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்தியாவின் எருசலேம் சென்னை பட்டணம். அல்லேலூயா. தேவன் எழுப்புதலை ஆரம்பிப்பதற்கு ஒரு இடம், ஒரு கூட்டம், ஒரு ஜனங்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். அன்றைக்கு மேலறையில 120 பேர் தாகத்தோடு கூடினார்கள். அன்றைக்கு அவங்களுக்கு எழுப்புதல் என்றால் என்னென்று தெரியாது. பரிசுத்தாவியானுடைய அக்னி என்றால் என்னவென்று தெரியாது. அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு விளங்காது. புதிய பாஷை பேசுவோமா தெரியாது. தீர்க்க தரிசனம் வெளிப்படுமா தெரியாது. ஆனா அவங்க இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்து அங்குதான் எழுப்புதல் ஆரம்பித்தாரு. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். வேதத்தை வாசிக்க ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும், அந்த அக்னி வரும்போது என்ன நடக்கும், எப்படி அந்த எழுப்புதல் பரவும் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் மூலமாக தெளிவாய் பார்க்கிறோம். அப்ப நீங்க அறிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எருசலேமிலே எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வரும்போது அந்த எழுப்புதல் அக்னி சமாரியாவுக்குள்ளே பரவுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரும் பொழுது செசரியா பட்டணத்துக்குள்ளே அந்த எழுப்புதல் பரவுகிறது. இதெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் முழுவதிலும் சபைகள் வந்துவிட்டது. அப்ப எழுப்புதலுடைய விளைவு என்ன? வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ரிவைவல்? நம்ம எழுப்புதல் ஜெபிக்கிறோமே, எழுப்புதல் வந்தா என்ன நடக்கும்? எழுப்புதலுடைய விளைவு என்னன்னு பார்த்தா, எழுப்புதலுடைய ரிசல்ட் எல்லா இடத்துல சபைகள் வளர்ந்து பெருகும். அதான் தேவனுடைய திட்டம். அதைத்தான் அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறாரு. அதற்குத்தான் வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்கு இன்றைக்கு நம்முடைய பாஸ்டர் அவர்களுடைய தலைமையில ஒவ்வொரு மாவட்டமாய் போய் இருக்கிற பாஸ்டர்ஸை உற்சாகப்படுத்தி
கிராமங்கள் தோறும் சபைகளை ஆரம்பிக்கும்படி அவங்க செயல்படுத்துவதற்கு தூண்டி எழுப்ப காரணம் என்ன? ஒரு மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் வரும் பொழுது அத்தனை கிராமத்துல சபைகள் உண்டாயிருக்க வேண்டும். எல்லா சபைகளும் வளர்ந்து பெருக வேண்டும். தேசம் முழுவதுமே இது நடக்க போகிறது. அதுதான் தேசத்தை மறுரூபமாக்குகிற தேவனுடைய திட்டம். எழுப்புதல் என்பது சத்தம் போட்டு பாடுவதோ, ஆவில நிரம்பி நடனம் ஆடுவதோ, வேகமாய் கைத்தட்டுவதோ, துள்ளி குதித்து பிரசங்கம் பண்ணுவதோ அல்ல. நாம் எல்லாம் இதைத்தான் எழுப்புதலாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாட்டு ரொம்ப எழுப்புதலா இருந்துச்சு, இந்த பிரசங்கம் நல்ல துள்ளி குதிச்சு பிரசங்கம் பண்ணால் எழுப்புதலா இருந்தது என்று. எழுப்புதல் என்பது பரிசுத்தாவியானுடைய வல்லமையினால் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை பெறுவது. டிரான்ஸ்பர்மேஷன் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானுடைய வல்லமையினால் மறுரூபமாக்கப்படுவதுதான் எழுப்புதல் என்பது. ஒரு மனிதனுக்குள்ளே எழுப்புதல் வருகிறது என்றால் ஆவியானுடைய வல்லமையினால் அவனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே எழுப்புதல் என்றால் ஆவியானுடைய வல்லமையினால் குடும்பம் மறுரூபமாக்கப்படும். ஒரு சபைக்குள்ளே எழுப்புதல் என்றால் ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபை மறுரூபமாக்கப்படும். அப்படித்தான் ஒரு கிராமம், ஒரு பட்டணம் முற்றிலும் மறுரூபமாக்கப்பட்டு விடும். எல்லாரும் ஆண்டவரை துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவனுடைய நல்ல கபடமற்ற ஒரு நல்ல இருதயம் உண்டாயிருக்கும். ஒரு எழுப்புதல் வந்துட்டா என்ன நடக்கும் மக்களுக்குள்ள என்று நீங்க சிம்பிளா அறிந்து கொள்ளணுமானா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வேத வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 46, 47 வசனம் பாருங்க. எழுப்புதல் அப்பதான் ஆரம்பித்தது. என்ன நடக்கிறது? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். எழுப்புதல் வரும்போது இதுதான் நடக்கும். முதலாவது ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருகிற விசுவாசிகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பாங்க, கபடமில்லாத இருதயத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு கபடே இருக்காது. பொறாமைன்னா என்னன்னு தெரியாது, எரிச்சல்னா என்னன்னு தெரியாது, புறங்கூறுவதுனா என்னன்னு தெரியாது. கபடமற்ற ஒரு இருதயம் எல்லாருக்குள்ளும் அந்த மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதுதான் ஆவியானவர் கொடுப்பது. தேவனை துதித்த ஜனங்கள் எல்லாரிடத்திலும் நற்சாட்சி பெற்றவர்களாயிருப்பார்கள். தினந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். தினந்தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுவார்கள். இதுதான் எழுப்புதல் வரும் பொழுது நடக்கிற காரியம். இது நடக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்போ எழுப்புதல் என்பது பரிசுத்தாவியானுடைய வல்லமையினால் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை பெறுவது. சரி, எருசலேமில் இந்த எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. இந்த ஆரம்பித்த எழுப்புதல் தான் தேசம் முழுவதிலும் பரவிற்று, இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் பரவிற்று. அடுத்து என்ன நடக்குது நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு பெரிய சபை. எருசலேமுக்கு பிறகு அந்தியோகியாவில் தான் பெரிய சபை. அங்கிருந்து ஆண்டவர் பவுலையும் பர்னபாவையும் ஆண்டவர் பிரித்து விட சொல்லுகிறார். அப்பொழுது ஆசியா முழுவதிலும் எழுப்புதல் அக்கினி பரவுகிறது. அவங்க போன இடெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆசியா முழுவதிலும் சபைகள் உண்டாகிவிட்டது, ஆசியா கண்டம் முழுவதிலும். அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இனிமேல் ஆசியாவிலே நீங்கள் வசனத்தை சொல்ல வேண்டாம், இங்கே எழுப்புதல் பரவிவிட்டது, வசனம் பரவிவிட்டது, திருச்சபை பெருகிவிட்டது, அடுத்து நீங்கள் மக்கெதோனியாவுக்கு போக வேண்டும். ஆவியானவர் வழிநடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே எழுப்புதல் பரவுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அப்படியானால் எருசலேமில் ஆரம்பித்த அந்த எழுப்புதல் ஆசியா கண்டம் முழுவதிலும் பரவி, ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் பரவி, எங்கும் திருச்சபைகள் வந்துவிட்டதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க பைபிள்ல திரும்ப திரும்ப வாசிக்கும் போது எபேசு சபை, பிலிப்பியர் பட்டணத்தில் உள்ள சபை, கலாத்திய சபை, தெசலோனிக்க சபை, இப்படி அத்தனை பட்டணத்தில் உள்ள சபை, எல்லா பட்டணத்துல சபை வந்து விட்டது. ஆசியா கண்டம் முழுவதிலும், ஐரோப்பா கண்டம் முழுவதிலும். அந்த சமயத்தில் தான் இந்தியாவிலும் எழுப்புதல் வந்தது. அல்லேலூயா. தோமாவை ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்புகிறார். தோமா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்த அக்னியை சுமந்து கொண்டு இந்தியாவுக்கு வருகிறார். 20 வருஷம் இங்கே ஊழியம் செய்து லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த தோமா வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் தங்கி ஊழியம் செய்த பட்டணத்துல தான் நீங்க இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பட்டணத்துல கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். இங்கே தங்கி ஊழியம் செய்து திரளான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பலத்த அற்புதங்கள் வெளிப்பட்டு இருக்கிறது.
அதனாலதான் அவர் மீது பொறாமை கொண்டு சாத்தான் அவருக்கு விரோதமாய் ஒரு மனிதனை எழுப்பி அவரை கொல்லும்படி தூண்டினான். அவர் இந்த பட்டணத்தில் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். அப்ப நீங்க இருக்கிற பட்டணம் என்ன பட்டணம்? தோமாவின் பட்டணம். எல்லாரும் கரமைத்து சொல்லுங்க, தோமாவின் பட்டணம். தோமாவின் பட்டணத்துல நீங்க இருக்கிறீங்க. தோமா ரத்த சிந்தின பட்டணம். அப்ப எழுப்புதல் அக்கினி முதல் நூற்றாண்டிலேயே இந்தியாவுக்குள்ளே வந்து விட்டது. இங்கு வரைக்கும் அந்த எழுப்புதல் அக்கினி பரவினதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சபை சரித்திரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆப்பிரிக்கா கண்டம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் எத்தியோப்பியா மந்திரியை பிலிப்பு சந்தித்து செய்தி சொல்லி அந்த அக்கினி இப்பொழுது ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளே எடுத்து செல்லப்படுகிறது அந்த மந்திரி மூலமாக. அந்த நாட்கள்ல இந்த 3 கண்டங்கள் இருந்தது என்றுதான் அநேகர் சொல்லுகிறார்கள். அதாவது ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம். அந்த நாளில் ஆஸ்திரேலியா கண்டமும் இல்லை, அமெரிக்கா கண்டமும் இல்லை. அவைகளெல்லாம் உருவாகி 500 ஆண்டுகள் தான் ஆகிறது. அப்ப அந்த நாளில உலகம் முழுவதிலும் சபை வந்து விட்டது. உலகம் முழுவதிலும் எழுப்புதல் அக்கினி பரவி விட்டது. அன்றைக்கு இருந்த 3 கண்டத்திலும் எல்லா இடத்திலும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டு விட்டது. இந்த எழுப்புதல் செய்தியை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இது முதல் நூற்றாண்டிலே உண்டான எழுப்புதல். இப்ப கடைசி நம்ம பகுதியில வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையின் கடைசி நாட்களிலே அதே மாதிரி ஒரு எழுப்புதல், உலகத்தை அசைக்கிற எழுப்புதல் உண்டாக போகிறது. இந்த கடைசி கால எழுப்புதல் முதல் நூற்றாண்டு எழுப்புதலை விட பல மடங்கு வல்லமை உள்ளதாயிருக்கும். ஏனென்றால் இந்த எழுப்புதல் வந்தவுடனே இயேசுடைய 2ஆம் வருகை இருக்கும். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் மூலமாய் கோடி கோடி கோடியான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகள் பெருகி எல்லாரும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற சமயம்தான் எக்காலம் துணிக்கப்படும். மணவாளனாக இயேசு வருவார். மணவாட்டி ஆயத்தப்பட்டு நெருக்கும் பொழுதுதான் மணவாளன் வருவார். அல்லேலூயா. அப்படியானால் இது எழுப்புதலுக்கான, இந்த ஆண்டவருடைய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்துவதற்கான எழுப்புதல். இது உலகத்தை ஆயத்தப்படுத்துவதற்கான எழுப்புதல் தான் இந்த கடைசி கால எழுப்புதல். அதுக்கு ஜெபிக்கத்தான் தேவன் நம்மை தூண்டி கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த எழுப்புதல் அன்றைக்கு எருசலேம் பட்டணத்திலே உண்டானது. இன்றைக்கு சென்னை பட்டணத்திலே இந்த எழுப்புதல் உண்டாக வேண்டும். இதுதான் சென்னை, இந்தியாவினுடைய எருசலேம் பட்டணம். அப்படின்னா எருசலேம் பட்டணத்தை குறித்து சில காரியத்தை அறிந்து கொள்ளணும். அங்க என்ன நடந்ததோ அதே காரியம் சென்னையிலே நடக்க போகிறது. அல்லேலூயா. நான் அதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதே காரியம் இங்க நடக்க போகிறது. அந்த எழுப்புதல் வந்தா என்ன நடக்கும்? சென்னை பட்டணம் எப்படி மாறும்? முதல்ல அது தெரியணும். எழுப்புதலை குறித்த சிந்தை நமக்குள்ள வரணும். எழுப்புதலை குறித்த தரிசனம் நமக்குள்ள வரணும். அது நமக்குள்ளே வந்து தாக்கத்தை உண்டாக்கினால்தான் நமக்குள்ளே எழுப்புதலை குறிக்காக ஜெபிக்கிற ஜெபமும் தீவிரமாகும். சரி, முதல் நூற்றாண்டில் எருசலேம் பட்டணம் எப்படி மாறினது? சென்னை எப்படி மாற போகிறது? முதலாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எழுப்புதல் ஆரம்பித்த அதே நாளிலே, ஒரே நாளிலே 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தினந்தோறும் சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்கள். தினமும் தினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் சென்னையில நடக்க போகிறது. ஒரு செய்தி கேள்விப்படுவோம், தினந்தோறும் சென்னையில ஞானஸ்நான ஆராதனை நடக்கிறது. எல்லா நாளுமே ஞானஸ்நான ஆராதனை நடக்கிற செய்தி வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமா, திங்கட்கிழமை இந்த இடத்துல, செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துல, புதன்கிழமை இந்த இடத்துல ஞானஸ்நானம். ரட்சிக்கப்படுறவங்க போய் எடுத்துக்கொள்ளலாம். தினந்தோறும் சபையில ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டும். இது நடக்க போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். முதல்ல இந்த எழுப்புதல் அப்போஸ்தலர் நடபடிகள் தான் இந்த கடைசி கால எழுப்புதல்ல திரும்ப போகிறது. அதே மாதிரி பலத்த வல்லமையோடு வரப்போகிறது. அப்ப தினமும் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 3000, 5000 ஒரே நாளில் 5000 பேர் சென்னையில ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னு செய்தி வர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த செய்தி வரும்னு விசுவாசிக்கிறீங்களா? வரும். நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே நாள் 5000 பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அது அந்த காலத்துல. இப்போ ஒரே நாள்ல 10,000, 20,000, 50,000 ஞானஸ்தானம் எடுக்கும்படி ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகும். அதான் எழுப்புதல். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திரள் கூட்ட விசுவாசிகள். அந்த வசனம் சொல்லுகிறது, திரளான விசுவாசிகள், திரள் கூட்ட விசுவாசிகள்
ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள். பார்த்தீங்களா? ஒரு மனம் ஒரே இருதயம் ரொம்ப முக்கியம். இதுதான் வசனம் திரும்ப திரும்ப சொல். ஒரே இருதயம் ஒரே மனம் காணப்பட்டது. திரளான விசுவாசிகள், திரள் கூட்ட விசுவாசிகள். 3000 5000 எண்ண முடியும். திரள் கூட்டம்னா என்ன அர்த்தம்? 3000 சொல்லப்பட்டிருக்கு பைபிள்லயே, 5000 சொல்லப்பட்டிருக்குது. இப்ப திரள் கூட்ட விசுவாசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? எண்ண முடியல. எவ்வளவு பேர் இருக்கும் இந்த ஜெபத்துக்கு? எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? அது முதல்ல ஒரு 3000 பேர் வந்தாங்க, இப்ப 5000. இப்போ உள்ள சேர் இவ்வளவு இருக்கும், வெளியே இவ்வளவு, அங்க சொல்ல முடியல. அது இருக்கும் ஒரு 15000 20000 25000 இருக்குயா, யாராலுமே கணிச்சு சொல்ல முடியல. திரள் கூட்டம். இதுதான் நடக்க போகிறது. சென்னையிலே நடக்க போகிறது, தமிழ்நாட்டிலே நடக்க போகிறது, இந்தியாவிலே நடக்க போகிறது. திரள் கூட்ட விசுவாசிகள் எண்ணவே முடியவில்லை. இத பார்க்க எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் விரும்புறேன், அதனாலதான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் அதை விரும்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதுக்காக ஜெபிக்கணும். இந்த வசனம் நிறைவேற போகிறது. திரள் கூட்ட விசுவாசிகள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வரும்போது அந்த வசனம் பாருங்க. திரளான புருஷரும் ஸ்திரீகளும் இங்கேயும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். திரளான ஸ்திரீகளும் புருஷர்களும். பொதுவா அந்த காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னா முழு ஜெபத்துக்கு யார் அதிகமா வருவா? ஆண்களா பெண்களா? எந்த கூட்டத்துக்கு போனாலும் யார் அதிகமா இருப்பா? பெண்கள் கூட்டம் தான். அது இங்கேயும் பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கிறீங்க. அதனால இந்த பெண்கள் தான் அதிகம் வருவாங்க, அவங்க தான் ஈஸியா ஒப்பு கொடுப்பாங்க, அவங்க தான் அப்படின்னு சாதாரணமா மற்றவங்க நினைக்க கூடும். அதனால தான் வசனத்தில் ஆவியானவர் என்ன எழுதி இருக்கிறார்? அந்த எழுப்புதல் என்ன நடந்தது? திரளான புருஷரும் ஸ்திரீகளும் ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்கள் ரட்சிக்கப்படல. நிறைய பெண்கள் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க, ஆண்கள் அப்படியே இருக்கிறாங்க. எழுப்புதல் வந்துட்டா ஆண்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்படுவார்கள், குடும்பம் குடும்பமா ரட்சிக்கப்படுவார்கள். இதான் எழுப்புதல்ல நடக்க போகிற காரியம். வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்த ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற போகிறது. திரளான ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்படுவார்கள் பார்க்கிறோம். இப்ப 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இதான் எழுப்புதலின் உச்சக்கட்டம். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் பைபிளை கவனிங்க. இதெல்லாம் எழுப்புதலின் உச்சக்கட்டம். சென்னையில என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. விசுவாசிகள் பெருகினார்கள் என்று 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 6ஆம் அதிகாரம் வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது சீஷருடைய தொகை பெருகிற்று. அப்ப விசுவாசிகள் எல்லாம் எப்படி மாறிட்டாங்க? நீங்க எப்ப மாற போறீங்க? நீங்க விசுவாசிகளாவே இருக்க போறீங்களா, சீஷரா மாற போறீங்களா? சீஷரா மாறிட்டேன் அப்படின்றவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டத்தோட சும்மா கம்பர்ல கை வைத்து விடாது. சீஷர்னா என்ன, விசுவாசினா என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சபைக்கு போறேன், நான் வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன், காணிக்கலாம் தசமம் கொடுக்கிறேன், இது விசுவாசி. சீஷர்னா என்ன? இயேசு சொல்லுகிறபடி வாழுகிறேன், அவர் என்ன சொல்றார் அப்படிதான் நான் வாழுவேன், அவர் சொல்றதுதான் எனக்கு வேதம், அவருடைய அடிச்சுவட்டில் நடப்பேன், அவரை பற்றி தினமும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பேன், அநேகர ரட்சிப்புகளை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். ஆராதனைக்கு நான் தனியா வரமாட்டேன். இந்த கையில ஒரு ஆத்மா, இந்த ஒரு கையில ஆத்மா பிடித்துக் கொண்டே தான் ஆராதனைக்கு நான் வருவேன். அவர்கள் தான் சீஷர்கள். ஒரு ஆத்மா கூட கொண்டு வரல, நீங்க எப்படி சீஷர் சொல்லுங்க? சீஷர் கூட்டத்தில் கை வைத்து அல்லேலூயா போடுறதுல நம்ம ரொம்ப திறமைசாலிகள். தனிப்பட்ட முறையில் யோசித்து பாருங்க. சீஷர்னா என்ன, விசுவாசினா என்ன, சீஷர்னா என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, தவறாம தசமா கொடுக்கறீங்க, வந்து அட்டெண்ட் பண்றீங்க, நீ விசுவாசி. அதுக்கு மேல ஒண்ணு செய்யலையே. பைபிள்ல என்ன சொல்லி இருக்கிறது? இயேசு வாழ்ந்தபடி நான் வாழுவேன், அவர் சொல்லுகிறபடி தான் செய்வேன், அதிகாலை எழுப்பி ஜெபம் பண்ணுவேன், இயேசு சொன்னபடி நான் வாழ்கிற வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். இயேசுடைய வார்த்தை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மாற மாட்டேன், அப்படி அடிச்சுவட்டில் நடப்பேன், அவருக்காக சிலுவை சுமப்பேன், சுயம் செத்து சிலுவை சுமந்து இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் தான் சீஷர்கள். நீங்க ஒருத்தர் கூட இயேசு பற்றி சொல்லாதவர்கள் சீஷர்கள் அல்ல. அப்ப இன்றைக்கு நீங்க சீஷரா மாறணும்.
இதுதான் வேதம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் திரள் கூட்டமா இருந்தாங்க. 6ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் சீஷராய் மாறிவிட்டார்கள். எல்லாரும் ஊழியம் செய்தாங்க. சென்னையில என்ன நடக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. சாயங்காலம் ஆனா 3 மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் ரோட்ல நின்று இயேசு அறிவிக்கணும். 4 பேர் 5 பேர் 10 பேர் அல்ல, அவ்வளவு விசுவாசிகளை ரோட்ல இறங்கி டிராக்ஸ் கொடுக்கணும், இயேசு பற்றி அறிவிக்கணும். அவங்கதான் சீஷர்கள். உங்களை மாத்தாம கர்த்தர் விட போறதில்லை. உங்களை தெருவில் நிறுத்தாம ஆவியானவர் விட போவதில்லை. தெருவில் இறங்கணும். உடனே சொல்லுவோம், அது எங்க சர்ச்சில் பாஸ்டருக்கு வாலிபர்களாக ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு டீம் போய் அங்க ஊழியம் செய்யறாங்க இங்க ஊழியம் செய்யறாங்க அப்படி பெருமையா சொல்லுவீங்க. நீங்க சீசரா என்னைக்கு மாறுவீங்க? இதான் எழுப்புதல் காலத்துல நடக்க போகிற ஒரு விஷயம். எல்லாரும் சீசரா மாறிடுவாங்க. சென்னை பட்டணத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களை சீசரா மாறிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த சுவிசேஷத்தை எதிர்க்கிறாங்க தெரியுமா? அந்த குரூப் இந்த குரூப் அவங்க பேர் வச்சுக்கிட்டு நிறைய எதிர்க்கிற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், மரமாற்றம் பண்றீங்க, மிரட்டான் பாருங்க, அவெல்லாம் மிரண்டு ஓடிடுவான். அவ்வளவு பேரும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு அவன் பயந்து ஓடிடுவான். பிசாசு துண்டை காணும் துணியை காணும் என்று ஒதுங்கி விடுவான். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேரை மிரட்ட முடியும்? எத்தனை பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்த முடியும்? எத்தனை பேரை ஜெயில போட முடியும்? எல்லாரும் சீசரா மாறிட்டா இதான் நடக்க போகிறது. இதான் நடக்க போகிறது. சட்டம் கொண்டு வருகிறவன் தலையை பிச்சுக்கிடுவான், ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. மதமாற்றம் பண்ணவளை நீங்க கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினா 10,000 பேர் 20,000 பேர் கோர்ட்ல வந்து நிப்பீங்க. ஜட்ஜி பாப்பாரு, யார் இவங்க மரம் மாத்தினவங்க ரோட்ல பிரசங்கம் பண்ணாங்க, பிடிச்சிட்டு வந்துட்டோம். எத்தனை பேர்? 10,000 பேர். 10,000 பேரா? அந்த கோர்ட்ல 10,000 பேர் நிக்கிறாங்க, இந்த கோர்ட்ல 10,000 பேர் நிக்கிறாங்க. பிசாசு பைத்தியம் பிடித்தவனாய் மாறி விடுவான். நீங்க எழும்பணும். எல்லா விசுவாசிகளும் சீஷரா மாறணும். அதான் எழுப்புதல். அதான் எழுப்புதல். இதை தாண்டி செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் எழுப்புதல்ல நடக்க போகிற விஷயம். அப்ப இந்த எழுப்புதல் அன்றைக்கு எருசலேம் பட்டணத்தில் வந்தது. இந்த எழுப்புதல் சென்னையில வரணுமா வேண்டாமா? எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. கடைக்காரன் கேட்கணும், ஐயா நேற்றுக்கு கடைக்கு ஜாமான் வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை கடை மூடி இருந்துச்சு, என்ன விஷயம்? நேற்றுக்கா நாங்க சர்ச்சுக்கு போனோம்ல, நல்ல கடை திறக்கல. அது காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மத்தியானம் திறப்பீங்களே, முன்னால காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வந்து திறந்தோம், இப்ப காலையில சர்ச்சுக்கு போவோம், சாயங்காலம் ஊழியம் செய்ய போயிடுவோம். அந்த நாள் வருகிறது. அப்படி சொல்றவங்க தான் சீஷர்கள். ஆமென். புரியுதா உங்களுக்கு எழுப்புதல்னா என்னன்னு? சும்மா எழுப்புதல் ஜெபிச்சா எழுப்புதல்னா என்னன்னு முதல்ல ஆழமா நம்முடைய உள்ளத்துல பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் தான். நீங்க வெளியே எங்க போக தேவையில்லை. அப்போஸ்தலர் நடபடிகளை திரும்ப திரும்ப வாசிங்க. அங்கதான் ஆவியானவர் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். இதான் நடக்க போகிறது. இதான் எழுப்புதல். சும்மா டான்ஸ் ஆடுறதுல எழுப்புதல், லைட் போட்டு டான்ஸ் ஆடுறதா எழுப்புதல்? பிசாசு ஏமாற்றுகிறான் வாலிபர்களை. அவங்க சொல்றாங்க வாலிபர்களை அட்ராக்ட் பண்ணணும்னா லைட் போட்டு டான்ஸ் ஆடினா தான் வருவாங்களாம். யார் சொன்னது? யார் சொன்னது? எந்த முட்டாள் சொன்னது? இன்னைக்கு நிறைய வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் உபவாச ஜெபத்துக்கு ஆயிரக்கணக்கான வந்து முழங்கால் போட்டு அழுது ஜெபிக்கிறார்கள். எங்க இருந்து வர்றாங்க அவங்க? ஆவியானவர் எழுப்பி கொண்டு வருகிறார். ஆவியானவர் திட்டம் வைத்தாரு, மனுஷ மூளையில திட்டம் போட்டாரு. வாலிபர்கள் அட்ராக்ட் பண்றதுக்கு செய்யறாங்களா? ஆவியானவருக்கு தெரியும் வாலிபனை ரட்சித்து தீட்டு கொண்டு வந்து சேனையாக எழுப்பி கொண்டு இருக்கிறார். இப்போ இலங்கைக்கு போன 3 இடத்துல உபவாச ஜெபம், 3 நாள் உபவாச ஜெபம். பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு நாள் காலையில இருந்து சாயங்காலம் உபவாசம் முடிச்சிட்டு 5 மணி நேரம் டிராவல் பண்ணி நடுராத்திரில கொண்டு விடுவாங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில எழுப்பி அடுத்த நாள் உபவாச ஜெபம். அதை முடிச்சிட்டு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி அடுத்த பட்டணத்துக்கு போனோம், அடுத்த மாகாணம். அப்படிதான் 3 மாகாணத்தை முடிச்சிட்டு ஓடி வந்தோம். அங்கெல்லாம் போனா ஆண்டவர் சொல்றார் வாலிபர்களை கூப்பிட்டு நான் அபிஷேகம் பண்ணேன்னு சொன்னா வந்து குமிஞ்சிட்டாங்க வாலிபர்கள். அவங்க எல்லாம் டான்ஸ் ஆட வரல, உபவாசம் பண்ணி தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. தௌசண்ட்ஸ்ல வந்திருக்கிறாங்க. ஐயா ஆயிரக்கணக்காக வர்றாங்க. இது எழுப்புதல். இதான் எழுப்புதல். சாத்தான் காண்பிப்பது அது மாய்மாலமான எழுப்புதல், பொய்யான எழுப்புதல். அது நிக்காது. வாலிபர்கள் அழுது கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் வித்தியாசமாய் செயல்பட ஆரம்பித்து விட்டார். அறிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த எழுப்புதல் தான் சென்னைக்கு அவசியம். தவறான எழுப்புதலுக்கு நேராய் பிசாசு டைவர்ட் பண்ணுகிறான். அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்க அப்போஸ்தலர் நடபடிகள் தான்.
வசனத்துக்கு திரும்புங்கள். Back to the Bible, back to the word of God. தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம், அதுல தான் கவனம் செலுத்த வேண்டும். ஆவியானவர் அதான் எனக்கு சொன்னார். நான் எழுப்புதலை பற்றி நிறைய புத்தகம் வாசித்தேன். ஒவ்வொரு நாட்டு எழுப்புதல் எல்லாம் எனக்குள்ள எக்ஸைட்மெண்ட் கொண்டு வந்தது. ஆண்டவர் சொன்னார், மகனே, அந்த எழுப்புதல் அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த காலத்துக்கு உரியது. ஆனா இந்த கடைசி கால எழுப்புதலை நீ பார்க்கணுமான அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு போ. அப்ப நான் வாசித்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். இதான் எழுப்புதல், இதுதான் வரப்போகிறது, இதுதான் இந்தியாவில் நடக்க போகுது, சென்னையில நடக்க போகிறது. அல்லேலூயா. இந்த எழுப்புதலுக்கு தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருவரும் எழுப்புதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். இதுல யாரும் விடப்பட முடியாது. எழுப்புதல் அது வாலிபர்கள், அது முழு நேர ஊழியர்கள் இல்ல, வியாபாரிகளுக்கும் எழுப்புதல் பங்கு இருக்கிறது. ஐடில வேலை பார்க்கிறவங்களுக்கு எழுப்புதல் பங்கு இருக்கிறது. ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு எழுப்புதல் பங்கு இருக்கிறது. என்ன ஸ்கூல்ல எழுப்புதல் வரப்போகிறது. எல்லாருக்குமே எழுப்புதல் பங்கு இருக்கிறது. அப்ப எருசலேமில் என்ன நடந்ததோ அதான் சென்னையில நடக்க போகிறது. அப்ப அதை மனதில் கொள்ளுங்கள். அப்ப சென்னையில என்ன நடக்கும் அந்த வசனத்தை பார்த்தா, அப்போஸ்தலர் 6:7 சீஷருடைய தொகை சென்னையில மிகவும் பெருகிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. சீஷருடைய தொகை சென்னை பட்டணத்திலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகுது, இந்த கட்சி அந்த கட்சி, எங்க கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க, எங்க கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கணக்கு சொல்றாங்கல்ல. ஒரு நாள் வரப்போகிறது, இயேசுவின் கட்சியில தான் திரள் கூட்டம் பேர் இருக்க போகிறாங்க. எல்லாரும் இயேசுவின் சீஷராக அவரை பின்பற்ற போறாங்க. அவருடைய தொகை பெருகிற்று. அப்ப இந்த வசனத்தை எழுதுவதை குறித்து ஒரு வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அந்த நாட்கள்ல எருசலேமில் 2 லட்சம் மக்கள் வசித்தாங்களாம். 2 லட்சம். எருசலேம் பட்டணத்துக்குள்ள வசித்தது 2 lakhs people. அந்த பட்டணத்துக்குள்ள இந்த வசனம் சொல்லப்பட்ட போது கிட்டத்தட்ட more than 50% சீஷராய் மாறிவிட்டார்கள். அப்படின்னா 1 லட்சத்துக்கு அதிகமான பேர் சீஷரா மாறிட்டாங்க. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் அவங்க கூப்பிட்டு, உங்கள் போதகத்தினாலே இந்த பட்டணத்தை நிரப்பி விட்டீர்கள் சொல்றாங்க. மத தலைவர்கள் யாரை பார்த்தாலும் ஏ சொல்றான், உங்க போதகத்தினாலே நிரப்பி விட்டீர்கள் என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு பாதிப்பை கொண்டு வந்தது பட்டணத்துக்குள்ள. இந்த பாதிப்பை சென்னைக்குள்ள வரணும், வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாதிப்பு வரப்போகிறது. அந்த பாதிப்பு வரணும். அப்ப 1 கோடி பேர் இருக்காங்கன்னா சென்னையில 50 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இயேசுவை பின்பற்றுகிற சீஷரா மாறிட்டா இந்த பட்டணம் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அது கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? கற்பனை பண்ணி பாருங்க. 50 லட்சம் பேர் சும்மா பேர் கிறிஸ்தவங்களை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இயேசுவின் சீஷரா மாறிட்டாங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும் சென்னை பட்டணம்? இந்த ஆசை இருக்குதா உங்களுக்கு? எனக்கு இருக்குது. அதான் எனக்கு ஆத்திரமா இருக்கு. எப்போ அதை பார்ப்போம் ஆண்டவரே, எப்போ இந்த எழுப்புதலை பார்ப்போம்? அதனால தான் தூக்கம் வர மாட்டேங்குது. இதை பார்க்க வரைக்கும் விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஓய்வு எடுக்கிறலாம், பல்லவத்தில் போய் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். இப்ப விடக்கூடாது. எழுப்புதல் காலம் சமீபித்து விட்டது. தீவிரமா செயல்படணும். ஒவ்வொருவரும் இதை மனதில் பதிக்கணும். சென்னை பட்டணத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க வேற இன்னும் எனக்கு வீடு இல்லை, ப்ரமோஷன் இல்லை, இந்த வயிற்று வலிக்குது, இந்த மார்க் கிடைக்கல, இந்த கவலை எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சின்ன சின்ன காரியத்தெல்லாம் கவலைப்பட்டு ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உனக்கு பட்டணத்தையே தர போறேன்றார். நீ என்னடா நாளைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு மார்க் கிடைக்க மாட்டேங்குது, இதான் ஒண்ணுமே இல்லாத காரியம். அவர் தேசத்தையே மாற்ற போகிறார், பட்டணத்தை மறுரூபப்படுத்த போகிறார். பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள். இந்த எழுப்புதலுக்காக தான் ஜெபிக்கணும். சரி, இதுக்காக இப்பதான் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த எழுப்புதல் எப்படி வந்துச்சு? எருசலேமில் இந்த எழுப்புதல் எப்படி வந்துச்சு? எருசலேமில் இயேசுவை வெறுத்தார்கள். அங்கதான் வேத பாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர் இயேசுவை கொலை பண்ணுவதற்கு திட்டம் போட்டவர்கள் இருக்கிற இடம் எருசலேம். நீங்க பைபிள்ல பாருங்க, இயேசு எருசலேமில் தங்கினதாக எங்குமே சொல்லப்படவில்லை. அவருடைய ஊழியத்தின் கடைசி வாரத்திலே கூட பகலெல்லாம் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுவார், இரவாகும் போது பட்டணத்தை விட்டு வெளியேறி விடுவார். எருசலேம் பட்டணத்துக்குள் இயேசு தங்கினதாக நம்ம பார்க்க முடியவில்லை. ஒன்று கெத்செமனே தோட்டத்திலே வழக்கத்தின்படி இரவில் அங்கே போய் தங்குவார், அல்லது பெத்தானியாவிலே போய் தங்குவார். அப்படிதான் பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு.
எருசலேமில் அவர் தங்கினதாக சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பட்டணம், இயேசுவை எதிர்த்த பட்டணம், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு திட்டம் போட்ட ஒரு பட்டணம், இயேசுவுக்கு அங்க ஒரு இடம் கூட இல்லை. அந்த மாதிரி உள்ள ஒரு பட்டணம் தான் எருசலேம் பட்டணம். இப்படிப்பட்ட ஒரு பட்டணம், அவனை சிலுவையில் அறையும் அறையும் என்று சத்தமிட்டார்களே, அந்த கும்பல் நிறைந்த ஒரு பட்டணம் இன்னைக்கு எப்படி மாறிவிட்டது? எப்படி இந்த மாற்றம் வந்தது? இதற்கு என்ன நடந்தது? இந்த எழுப்புதல் எப்படி வந்தது? எனக்கு அன்பானவர்களே, ஒரு பட்டணத்தில் எழுப்புதல் வரணும், தேவ திட்டம் நிறைவேறணுமானா என்ன செய்ய வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அந்த பட்டணத்திற்கு பவனியாய் வருகிறார். எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, இயேசு செய்த அற்புதத்தை குறித்து பேசுறாங்க. லாசருவை உயிரோடு எழுப்பி விட்டார், மரித்த 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பி விட்டார். அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள் பிரபலமாய் பேசப்பட்டு எல்லாரும் துதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுகிறார்கள். ஆனா 41ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அவர் பட்டணத்தை பார்க்கிறார், எருசலேம் பட்டணம், அதற்காக கண்ணீர் விட்டு அவர் அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயனால் நலமாயிருக்குமே. எருசலேமே, எருசலேமே. அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம், இருதயத்தில் ஒரு பெரிய துக்கம். அவர் வேதனையோடு அந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனாயே. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு உன்னை எப்பக்கத்திலும் நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்ய நாட்கள் உனக்கு வரும். ஒரு பெரிய அழிவு எருசலேமுக்கு வரப்போகிறது, பெரிய தீங்கு வரப்போகிறது. அங்க இருக்கிற குழந்தைகள் கொல்லப்பட போகிறார்கள், ரத்த ஆறு ஓட போகிறது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எருசலேம் தேவாலயமே இடிக்கப்பட போகிறது. மிக பயங்கர அழிவை இந்த பட்டணம் சந்திக்க போகிறது. இயேசு அதை அறிந்திருந்தபடியால், இயேசு அதை உணர்ந்திருந்தபடியினால் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். நல்ல கவனிங்க, எந்த பட்டணத்தில் எழுப்புதல் வந்ததோ அதற்கு முன்னால் என்ன நடக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இயேசு அந்த பட்டணத்தை பார்த்து அழுகிறார். இந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது, ஒரு பெரிய அழிவு வருகிறது, ரத்த ஆறு ஓட போகிறது, ஒரு பெரிய பாதிப்பை இந்த பட்டணம் சந்திக்க போகிறது. காரணம், இந்த பட்டணம் ரட்சிப்பை புறக்கணித்து விட்டது, ரட்சகரை புறக்கணித்து விட்டது. அதனால் ஒரு பெரிய அழிவு வரப்போகிறதே. அந்த பாரம் இயேசுடைய உள்ளத்தை அழுத்துகிறது, அவருடைய இருதயத்தை கசக்கி புளிகிறது. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அவர் அழுதார். என்றால் அதே பட்டணத்தில் அந்த மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் பிரயாசப்பட்டார், அற்புதங்களை செய்தார். அந்த பட்டணம் இயேசுவின் அற்புதங்களை கண்டது. அப்போஸ்தலர் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷ வியாதி கொண்ட மனிதன் இயேசு சுகமாக்கி பட்டணம் முழுவதும் அந்த செய்தி பரவி இருந்தது. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடனுடைய கண்களை இயேசு திறந்து அந்த செய்தியை பட்டணம் முழுவதிலும் பரவி இருந்தது. ஆண்டவர் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பெத்தானியா எருசலேமில் இருந்து 2 மைல் தூரத்துல தான் இருக்குது. 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினா அந்த செய்தி பட்டணம் முழுவதில் பரவி இருந்தது. எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்த போது வியாதியஸ்தர்லாம் வர்றாங்க, சப்பானிகள், நொண்டிகள், குருடர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். அப்ப இயேசு செய்த அற்புதங்கள் அந்த பட்டணத்துல ஏராளம். எல்லாத்தையும் அந்த ஜனங்க பார்த்தாங்க, அறிந்திருந்தார்கள். ஆனாலும் அவங்களுக்குள்ள இருந்த மத வைராக்கியமும் பாரம்பரியமும் அவருடைய மனதை குருடாக்கி அவருடைய இருதயத்தை கல்லாக்கி ரட்சகரை அறிந்து கொள்ளாமல் செய்து விட்டது. இவ்வளவு அற்புதங்களை பார்த்தும் இந்த மக்கள் மனம் திரும்பலையே, இவ்வளவு அற்புதங்களை கண்டும் மெய்யான ரட்சகரை அறியவில்லையே. இந்த மக்கள் வெறும் சடங்காச்சாரத்துல, பாரம்பரியத்துல, மனுஷ வழக்கங்களில தங்களை அடிமைப்படுத்தி கொண்டார்களே. அதனால இந்த பட்டணத்துக்கு ஒரு அழிவு வரப்போகிறது. ஆண்டவருடைய உள்ளத்துல இந்த பாரம், அதனால அவங்க மனம் திரும்பாதது நிமித்தம் ஆண்டவர் இந்த பட்டணத்துக்காக பரிதபிக்கிறார். அந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது என்பதை ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். லூக்கா 19:43-44 சொல்லுகிறார், ஒரு அழிவு உனக்கு வரப்போகிறதே எருசலேமே என்று அவர் அழுகிறார். அந்த காரியம் கிபி 70 நடந்தது. நல்ல கவனிங்க, இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி கிபி 70ஆம் ஆண்டில அந்த காரியம் நடந்தது. எருசலேம் எங்கிலும் ரத்த வெள்ளம் ஓடினது, ரோம படைகள் சூழ்ந்து கொண்டது, யூதர்களை சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள்.
கர்ப்ப ஸ்திரீகளை வயிற்றை பிளந்து அந்த குழந்தைகளை வெளியே போட்டு கொன்றார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. சின்ன குழந்தைகளுடைய கால்களை பிடித்து அதனுடைய தலைகளை மோதி அடித்து ரத்தத்தை சிதற வைத்து கொன்றார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பயங்கரமான விளைவுகளை எருசலேம் சந்தித்தது. ஒரு பெரிய நியாய தீர்ப்பை சந்தித்தது. எங்கும் ரத்த ஆறு ஓடி ஜனங்கள் கதறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க போவது இயேசு அறிந்திருந்தபடியினால் தான் கண்ணீர் விட்டு அழுது அவர் ஜெபம் பண்ணினார். பட்டணத்தை குறித்த ஒரு பாரமுடைய உள்ளத்தை அழுத்தினது. அவர் ஜெபித்ததுனால என்ன நடந்தது? ஜெபித்த பிறகு அது நடந்து விட்டது. ரத்த ஆறு ஓடினது என்று எண்ணினால் அந்த ஜெபத்தின் விளைவாகத்தான் அந்த அழிவு வருவதற்கு முன்பாக எழுப்புதல் வந்தது. நல்ல நீங்க பைபிளை கவனிச்சு பாருங்க. இயேசு அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்ததுனாலதான் கிபி 70 அந்த அழிவு வருவதற்கு முன்பாக, நியாயத்தீர்ப்பு வெளிப்படுவதற்கு முன்பாக எழுப்புதல் வந்தது. திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் பட்டணத்தை விட்டு வெளியேறி தப்பித்துக் கொண்டார்கள். இருதயத்தை கடினப்படுத்தினவங்க தான் அந்த நியாய தீர்ப்பில் அகப்பட்டு கொண்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. என்ன ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிட்டார், உங்களுடைய பட்டணத்தை படைகள் சூழ்ந்து நிற்கும் போது பட்டணத்தை விட்டு வெளியேறி போய்விடுங்கள் என்று. அதெல்லாம் நிறைவேறினது கிபி 70. அந்த பட்டணத்தை பார்த்தவர் கண்ணீர் விட்டு அவர் அழுதார். இன்றைக்கு சென்னை பட்டணத்துக்குள்ள இயேசு வந்தார், என்ன செய்வார்? இன்னைக்கு எருசலேமை பார்த்து அழுத ஆண்டவர் இன்றைக்கு சென்னை பட்டணத்துக்குள்ள வந்தால் அவருடைய உள்ள சந்தோஷப்படுமா? யோசித்து பாருங்க. அன்றைக்கு எருசலேமில் தேவாலயம் இருந்தது. பிரதான ஆசாரியர்கள் லேவியர்கள் இருந்தார்கள். பலிகள் செலுத்தப்பட்டது, காணிக்கைகள் படைக்கப்பட்டது, பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது, பாடல் எல்லாம் நடைபெற்றது. ஆண்டவரை துதித்து பாடுகிற பாடல் எல்லாம் காணப்பட்டது. எல்லாமே இருந்தது. ஆனா அந்த பட்டணத்துக்காக ஆண்டவர் அழுகிறார். இன்னைக்கு சென்னைக்குள்ள 5000 திருச்சபைகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 5000 திருச்சபைகள் இருக்கிறது. எல்லா சபைகளும் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிறதா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் இயேசு இந்த பட்டணத்துக்குள்ளே வருவாரையானால் சபையிலே நடக்கிற ஆராதனை குறித்து இயேசு சந்தோஷப்படுவாரா? நீங்கள் போகிற ஆராதனைக்குள்ள இயேசு வந்து நின்று சந்தோஷப்படுகிறாரா? உங்க சபை மாத்திரமல்ல, இந்த பட்டணத்துக்குள்ள நிறைய சபை இருக்கிறது. எல்லா சபைகளை பார்த்து இயேசுடைய உள்ளம் மகிழுகிறதா? பைபிளே கையில் இல்லாதபடிக்கு துணிகரமாய் ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ஏராளம். கையில செல்போனை வைத்துக் கொண்டு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த செல்போனில் விளையாடி கொண்டிருக்கிற விசுவாசிகள் இல்லையா நம்முடைய சபைக்குள்ளே? ஊரடங்கு காலம் வந்த பொழுது வெளியே வர முடியாது என்று அரசாங்கம் சொன்னபடினால் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நம்ம டிவியில ஆன்லைன்ல ஆராதனை பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இன்றைக்கு ஆராதனைக்கு வருவதற்கு மாற்றப்பட்டு கொண்டு, சபைக்கு வருவதற்கு மாற்றப்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து டிவிக்கு முன்னாலே ஆன்லைன்ல பிரசங்கம் கேட்கிற இந்த சோம்பேறிகள் தேசத்திலே பெருகவில்லையா? நாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோமா? இன்றைக்கு இயேசு இந்த பட்டணத்துக்குள்ளே வருவாரையானால் சபைகள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதா? நம்ம வீட்டுக்குள்ள இயேசு வந்தால், உங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தால், நம்ம வீட்டுக்குள்ள இன்னைக்கு இயேசு வந்தால் சந்தோஷப்படுகிறாரா? மாமியார் மருமகள் சண்டை, கணவன் மனைவி பேசுவதில்லை, பெற்றோர் பிள்ளைகள் பேசுவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலேயே இயேசு சந்தோஷப்படுகிறாரா? இந்த பட்டணத்தை அவர் நோக்கி பார்த்து துக்கமடைந்தவராய் இருக்கிறார். சபைக்குள்ளே காணப்படுகிற பாரம்பரியங்களும், சபைக்குள்ளே காணப்படுகிற சடங்காச்சாரங்களும், சபைக்குள்ளே காணப்படுகிற புறஜாதியாருடைய ஆராதனைகளையும் பார்த்து தேவனுடைய உள்ளம் துக்கப்பட்டு இருக்கிறது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு சென்னை பட்டணத்தை குறித்து இயேசு சந்தோஷப்படுகிறாரா என்று சோதித்து பாருங்க. நம்முடைய சபையை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து, கிறிஸ்தவர்களை குறித்து. கிறிஸ்தவ அதிகாரிகள் இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, நான் கிறிஸ்தவன் என்று சொல்றாங்க, சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றாங்க, மற்ற அரசியல்வாதிகளை போல ஊழல் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. என்ன வித்தியாசம்? கிறிஸ்தவ வியாபாரிகள் என்று சொல்லுகிறோம். என்ன சாட்சி இருக்கிறது? வசனம் தான் இருக்குது, ஜெபம் தான் இருக்குது, ஆராதனைக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். வாழ்க்கை
அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? இயேசு நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறாரா? என்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறாரா? நான் செய்கிற ஊழியத்தை பார்த்து நான் சந்தோஷப்படலாம், அவர் சந்தோஷப்படுகிறாரா? இயேசு எல்லாத்தையும் பார்க்கிறார். அவருடைய உள்ளம் துக்கம் அடைந்திருக்கிறது. சபை குறித்த துக்கம், விசுவாசிகளை குறித்த துக்கம், ஊழியர்களை குறித்த துக்கம். அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறார். இன்னொரு பக்கம் பட்டணத்துக்குள்ளே நடக்கிற காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார். பட்டணத்துக்குள்ள என்ன நடக்கிறது ஆண்டவர் பார்க்கிறார். பட்டணங்களுக்குள்ள என்ன நடக்கிறது? கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவ கல்லூரிகள், எல்லாரும் சொல்றாங்க படிப்பை வியாபாரமாக்கிட்டாங்க. என்னை கிறிஸ்தவர்களும் அப்படித்தானே இருக்காங்க. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை வியாபாரம் தானே செய்கிறது. அவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் வியாபாரம் பண்ணவில்லை. நாங்கள் குறைந்த கட்டணத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த படிப்பு கொடுக்கிறோம் என்று எந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் சொல்லுகிறது? அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசத்தை காண்பிக்கிறோம்? ஆண்டவர் துக்கம் அடைந்து நிற்கிறார். அவங்க பூஜை பண்றாங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க பூஜை பண்றாங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு காலேஜ் ஆரம்பிக்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன சாட்சியை காண்பிக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு நிற்கிறார். கண்ணீரோட வந்து நிற்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் எடுங்க. எசேக்கியேல் இதே பட்டணத்தை குறித்து எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறத பாருங்க. ரொம்ப சீரியஸா பார்க்கணும். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில், அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். தேவ தூதர்கள், சங்கார தூதர்கள் பட்டணத்துக்குள்ளே சங்காரம் பண்ணுவதற்கு வெட்டுகிற கத்தையோடு வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், 4வது வசனம், ஒரு கேருபீன்களில் ஒருவன் எழும்பி வந்து நின்ற போது சொல்லுகிறார், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றுகளில் அடையாளம் போடு. இங்க ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். நல்ல எருசலேம் பட்டணம், அந்த சங்கரிக்கிற தூதர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார். இந்த பட்டணத்தை சங்கரிக்கணும், பாவம் பெருகிவிட்டது என்று. அப்ப ஆண்டவர் கேருபீன்களிலே ஒருவனை எழும்ப பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் முத்திரை போடு நெற்றியிலே. யார் நெற்றியிலே? எருசலேம் பட்டணம் எங்கும் உருவ போய் அந்த பட்டணத்திலே செய்யப்படுகிற அருவருப்பான காரியங்களை பார்த்து பெருமூச்சு விட்டு எவன் அழுகிறானோ அவன் நெற்றியில் அடையாளம் போடு. என் ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிறவன் நெற்றியில் அடையாளம் போடுன்னு ஆண்டவர் சொல்லல. எனக்கு தசமபாகன் கொடுக்கிறான்னு அவன் நெற்றியில் அடையாளம் போடுன்னு சொல்லல. என் ஆலயத்தில் வந்து பலி செலுத்தி எனக்கு பண்டிகை கொண்டாடுகிறான்னு அவன் நெற்றியில் அடையாளம் போடுன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணத்திலே நடக்கிற அருவருப்பான பாவங்களை பார்த்து தன்னுடைய உள்ளத்திலே துக்கப்பட்டு எவன் ஒருவன் பெருமூச்சு விட்டு அழுது செபிக்கிறானோ அவன் நெற்றியில் அடையாளம் போடு. அவன் தான் பாதுகாக்கப்படுவான். அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த பட்டணத்திலே, சென்னை பட்டணத்திலே நடக்கிற அருவருப்பான காரியத்தை பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே என் பட்டணத்திலே இப்படி நடக்கிறது, உம்மை துக்கப்படுத்துகிறார்களே, உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் நடக்கிறது என்று யார் ஒருவர் பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ அவங்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த பெருமூச்சின் ஜெபம், அந்த கண்ணீரின் ஜெபம் தான் ஒரு பட்டணத்தை எழுப்பதற்கு ஆயத்தப்படுத்தும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். அவருடைய கண்ணீரின் நிமித்தமாகத்தான் பட்டணம் எழுப்பதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஒரு பக்கம் அக்கிரமம் பாவம் நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆண்டவரை எழுப்பதில் அனுப்புங்கள் என்றால் இந்த பட்டணத்திலே பாவங்களும் அசுத்தங்களும் தீட்டும் நிறைந்திருக்கிறது. முதலாவது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு நம்முடைய கண்ணீரை வச்சுதான் தேவன் பட்டணத்தை சுத்திகரிக்க முடியும். பாரமுள்ள ஒரு கண்ணீர், இயேசுவனுடைய கண்ணீரின் ஜெபம் தான் அந்த பட்டணத்தை சுத்திகரித்து எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தினது. அதனாலதான் எழுப்புதல் வந்தது.
எழுப்புதல் சரித்திரத்தை வாசித்து பார்த்தா யாரோ ஒரு சிறு கூட்டம் அழுது 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 ஜெபிச்சிருப்பாங்க. அந்த கண்ணீரின் நிமித்தம் அந்த பட்டணம், அந்த தேசம் எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு சென்னை பட்டணத்துக்காக இயேசு நம்மிடத்துல வந்து நிற்கிறார். உன் பட்டணத்துக்குள்ள நடக்கிற அருவருப்பான காரியம் உனக்கு தெரியுமா மகனே, மகளே? உனக்கு தெரியுமா இந்த பட்டணத்துக்குள்ள எத்தனை டாஸ்மார்க் கடை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சம் சாயங்காலம் நடந்து போய் பார். டாஸ்மார்க் கடைக்கு முன்னாலே கீவுல நின்று குடித்து 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 ரோட்ல விழுந்து கிடக்கிற தள்ளாடி நடந்து போகிற ஆண்களை பார். வாலிப பெண் பிள்ளைகள் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட்டணமே இன்றைக்கு இந்த பாவ சாபத்துக்குள்ள அழிந்து கொண்டிருக்கிறதை பார். ஆண்டவர் இந்த பட்டணத்துக்குள்ள வந்தால் சந்தோஷப்படுவாரா? ஒரு பக்கம் விபச்சார வேசித்தனம் பெருகி கொண்டே இருக்கிறதை பார். இந்த பட்டணத்துக்குள்ள எவ்வளவு விபச்சார வேசித்தனம் நடக்கிறது என்று உனக்கு தெரியுமா? உன் தெருவில், பக்கத்து தெருவில், நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இந்த பட்டணத்தில் விபச்சாரம் வேசித்தனம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்களை வைத்து விபச்சார வியாபாரம் செழித்து கொண்டிருக்கிறது சென்னை பட்டணத்துக்குள்ள என்று பத்திரிகைகளில் செய்திகள் வந்ததை நீ வாசிக்கவில்லையா? உன்னுடைய பட்டணம் தேவனுடைய பட்டணம், தோமாவுடைய பட்டணம். சாத்தான் பாவத்தினாலே கரைப்படுத்தி இந்த பட்டணத்தில் எழுப்புதல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாவத்தை பெருக பண்ணி கொண்டிருக்கிறது தெரியுமா? ஒரு சகோதரர் வேதனையோடு சொன்னார், இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் சனிக்கிழமை ஆகிவிட்டால் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்களிலே உள்ள ஹால்களிலே ஒரு வித்தியாசமான கூட்டம் வருகிறது. 5000 ரூபாய் பணம் கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நடக்கிறது. நான் கேட்டேன், ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியாகத்தானே? ஒரு காலத்துல குடிச்சு வெறிச்சு ஆண்களும் பெண்களும் ஒன்னாக தானே அவங்க தப்பு பண்ணினாங்க. இப்ப ஆண் பிள்ளைகளுக்கு தனியா பெண் பிள்ளைகளுக்கு தனியா தானே நடக்கிறது என்று கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உள்ள என்ன நடக்கிறது என்று பார்க்க நான் 5000 ரூபாய் பணம் கட்டி இங்க என்னதான் நடக்கிறது என்று பார்க்க போனேன். நான் போய் பார்த்தால் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். ஆண்டவர் அருவருக்கிற பாவம் நடக்கிறது, ஓரின சேர்க்கை பாவம் நடக்கிறது, சோதோம் கொமோரா பட்டணத்தில் பாவம் நடக்கிறது. இதற்காக பெண் பிள்ளைகள் தனியாக கூடுகிறார்கள், ஆண் பிள்ளைகள் தனியாய் கூடுகிறார்கள். அதற்கு 5000 ரூபாய் பணம் கட்டி அவர்கள் கூடுகிறார்கள், ஆயிரக்கணக்காய் கூடுகிறார்கள். சென்னை பட்டணம் பாவத்தினாலே நாசமாகி கொண்டிருக்கிறது என்று வேதனையோடு அவர் கூறினார். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம் இன்றைக்கு நடந்த காரியம் அல்ல. சாத்தான் இந்த பட்டணத்திலே எழுப்புதல் வந்துவிடக் கூடாது என்று பட்டணத்தை தீட்டுப்படுத்தி பாவத்தினாலே கரைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் மதுபானம், இன்னொரு பக்கம் விபச்சார வேசித்தனம், இன்னொரு பக்கத்தில் சோதோம் கொமோராவின் பாவம் இந்த பட்டணம் முழுவதிலும் பெருகி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த காரியம் உங்களுக்கு தெரியுமா? பட்டணத்தில் நடக்கிற காரியத்தை விசாரித்து அறிந்திருக்கிறீர்களா? இன்னொரு பக்கத்தில் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு போதை மாத்திரைகள், போதை மருந்துகள் விற்கப்படுகிறது. பிள்ளைகளை போதைக்குள்ளாக்கி அடிமையாக்கி விட தேசத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் பட்டணம் முழுவதிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த பட்டணத்தில் நடக்கிற சம்பவங்களை பார். நீ தேவனுடைய பிள்ளை தானே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயே, நீ வேதத்தை கையிலே வைத்திருக்கிறாயா, நீ இந்த தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்கிறாய் அல்லவா? நீ உன்னை ரட்சித்த அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அவர் ஏன் துக்கத்தோடு இருக்கிறாரா, சந்தோஷத்தோடு இருக்கிறாரா என்று நீ ஆண்டவருடைய முகத்தை தேடினது உண்டா? இந்த ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த பட்டணத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். அது உனக்கு தெரியுமா? பாவம் பெருகி கொண்டிருக்கிற சாத்தான் பாவத்தை இந்த பட்டணத்தில் பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். அது அப்புறப்படுத்தப்படணும். அப்பதான் எழுப்புதல் அக்கினியை போட முடியும். அதற்கு இயேசுவை போல கண்ணீர் விட்டு அழுகிற ஆட்களை ஆண்டவர் தேடுகிறார். பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். இந்த பட்டணத்துக்காக ஒரு சொட்டு கண்ணீர் உன் கண்கள் இருந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தது உண்டா? இன்னைக்கு ஆண்டவர் மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு வந்தேன் என்று உன்னுடைய பட்டணம், இந்த பட்டணம் எழுப்புதலுக்காக நான் தெரிந்து கொண்ட பட்டணம் எப்படி இருக்கிறது என்று பார். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பட்டணத்தில் எழுப்புதலை பார்க்க வேண்டுமானால் நம்முடைய கண்ணீரினாலே பட்டணம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாவங்களுக்காக பெருமூச்சு விட்டு மனம் கசந்து ஆண்டவரிடத்தில் கதற வேண்டும். ஆண்டவரே, பட்டணத்தை சுத்திகரிங்க, எழுப்புதல் அனுப்புங்க. இந்த நிலைமை மாறணும். பட்டணத்தில் செய்யப்படுகிற அருவருப்பான காரியங்கள் எல்லாம் மாறணும். எங்களுடைய சபைகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே, வியாபார ஸ்தலங்களுக்குள்ளே, படிக்கிற கல்வி நிறுவனங்களுக்குள்ளே, ஆண்டவரே, அதிகாரிகள் மத்தியிலே, அரசியல்வாதிகள் மத்தியிலே, எங்கும் தேவன் அருவருக்கிற காரியங்கள் பெருகிவிட்டது, தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் பெருகிவிட்டது. ஆண்டவரே என்று கதறுகிற சத்தம் எழும்பணும். இன்னொரு வேதனையான காரியம் என்ன தெரியுமா? சென்னை பட்டணத்திலே
வீடுகள் இல்லாதபடி தெருவோரத்திலே படுத்து கிடக்கிற குடும்பங்கள் பல ஆயிரங்கள். தாய் தகப்பன் இல்லாத அனாதை குழந்தைகள் லட்சங்களுக்கு மேலாக தெருக்களிலே படுத்திருக்கிறார்கள். ரயில்வே ஸ்டேஷன்களிலே, பஸ் ஸ்டாண்டுகளிலே சின்ன சின்ன குழந்தைகள். ஒரு சகோதரர் சொல்லுகிறார், இந்த குழந்தைகள் கடத்தப்பட்டு பலி செலுத்தப்பட்டு அவர்கள் அந்த இரத்தத்தை வைத்து தகடுகளை உண்டாக்கி மந்திரவாதத்திற்கு பயன்படுத்தப்படுகிற காரியத்தை இந்த சென்னைக்கு அருகில் இருக்கிற கிராமத்தில் நடப்பதை அவர் பக்கம் போய் விசாரித்து பார்த்துவிட்டு வந்து வேதனையோடு சொன்னார், என்ன நடக்கிறது எங்க பட்டணத்தில்? வேதனையான காரியம். நாம் வெளியே தெரியாத ரகசியமான பல தீமைகள் இந்த பட்டணத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தேவன் அதை கவனித்து அவருடைய உள்ளம் துக்கமடைந்து இந்த பட்டணத்திற்காக கண்ணீர் விட்டு அழுகிற மக்களை தேவன் தேடுகிறார். அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். யாவரும் எழுந்து நிற்போம், யாவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் அமைதியாக ஒரு நிமிடம் உன்னுடைய கண்களை மூடி எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத அந்த இயேசுவை கண்முன்னால நிறுத்துங்க. ஏன் அந்த பட்டணத்துக்காக அவர் அழணும்? இந்த பட்டணத்துல இருந்து தான் எழுப்புதல் ஆரம்பிக்கணும். இந்த பட்டணத்துல தான் எழுப்புதல் வரணும். இங்கதான் ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆனால் பட்டணமோ தீட்டுப்பட்டு கிடக்கிறது, பட்டணமோ தீட்டுப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவருடைய உள்ளம் பாரம் கொள்ளுகிறது. இங்கிருந்து தானே எழுப்புதல் வரணும். சாத்தான் இந்த பட்டணத்தை பாவத்தினாலே கரைப்படுத்தி இந்த பட்டணத்தை தீட்டுப்படுத்தி எழுப்புதல் வந்துவிடக் கூடாது என்று இந்த பட்டணத்துக்குள்ளே பாவத்தை விதைத்து பெருக பண்ணி கொண்டிருக்கிறானே. ஆண்டவரே, ஆண்டவரே, மதுபானம் ஆண்டவரே ஆராய் ஓடுகிறது. குடும்பங்கள் எல்லாம் பாழாகிறது. தேசம் சாபத்தினால் திகைத்து கொண்டிருக்கிறது. பட்டணத்துக்குள்ளே சாபம், மதுபானம் என்கிற சாபம் பட்டணங்களுக்குள்ளே குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம் என்கிற பாவம் பட்டணத்தை தீட்டுப்படுத்தி கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஓரின சேர்க்கை என்கிற பாவம், சோதம் கொமராவின் பாவம் வாலிபர்களை, வாலிப பெண் பிள்ளைகளை ஐயோ தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஐயோ பிள்ளைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறது. தேசம் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. பட்டணம் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம் சாத்தான் பாவத்தை பெருக பண்ணி பட்டணத்தை தீட்டாக்கி இந்த பட்டணத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறானே. எழுப்புதல் வந்துவிடக் கூடாது என்று பட்டணத்துக்குள்ளே பாவத்தை பெருக பண்ணி கொண்டிருக்கிறானே. ஆண்டவரே அப்பா, தேவாலயம் இருக்கிறது, ஆசாரிகள் இருக்கிறார்கள், லேவியர்கள் இருக்கிறார்கள், பலிகள் செலுத்தப்படுகிறது. ஆனால் தேவாலயத்தில் தேவனை துக்கப்படுத்துகிற ஆராதனை தான் நடக்கிறது. தேவனை வேதனைப்படுத்துகிற மத தலைவர்கள் தான் காணப்படுகிறார்கள். அதை வைத்து வியாபாரம் பண்ணுகிறவர்கள் தான் காணப்படுகிறார்கள். அன்றைக்கு கர்த்தரை வைத்து வியாபாரம் பண்ணினார்கள். இன்றைக்கு இயேசுவை வைத்து வியாபாரம் பண்ணுகிறவர்கள் தான் சபையிலே பெருகிவிட்டார்களோ. ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்பட்டு நிற்கிறது. பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய துணிகரம் வந்து விட்டது. ஆண்டவரே, நாங்கள் உங்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. எங்கள் சபைகளிலே துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. எங்களுடைய ஊழியங்களிலே உம்மை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. நீர் விரும்பாத காரியத்துக்கெல்லாம் இடம் கொடுத்து விட்டோமே. ஆண்டவரே, நான் வேலை செய்யற இடத்துல, நாங்க வசிக்கிற இடத்துல ஆண்டவரே இந்த பாவம் பெருகி இருக்கிறது. கண்ணால பார்க்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்படுகிறது. ஆண்டவரே, இந்த பட்டணம் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. நாங்கள் திறப்பில் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பட்டணத்துக்காக திறப்பில் இருக்கிறோம். ஆண்டவரே, தேவனே இறக்க செய்யுங்க. மன்னிங்க ஐயா. இந்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஐயா. பாவங்களை எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே, நாங்கள் கண்டம் காணாதவர்களாய் வாழ்ந்து விட்டோமே. பாவத்தை கண்டும் அமைதியாய் இருந்து விட்டோமே. பெருமூச்சின் ஜபம் இல்லையே, கண்ணீரின் ஜபம் இல்லையே, அந்த பாரமுள்ள ஜபம் இல்லையே. நாங்கள் சுயநலவாதிகளாய் மாறிவிட்டோமே. தேவனே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த பட்டணத்துக்காக உத்தரவாதம் செய்யாமல் இருந்து விட்டோமே. இந்த பட்டணம் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த பாரம் இல்லாமல் போய்விட்டோமே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே.
இந்த பட்டணத்தை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்க ரத்தத்தினால கழுவுங்க. விபச்சாரம் ஒளியணுமே, மதுபானம் ஒளியணுமே, சௌரங்குமர பாவம் ஒளியணுமே. எங்களுடைய பிள்ளைகள் வாலிபர்கள் பாதுகாக்கப்படணுமே. ஐயா, போதை வஸ்துகள் ஒளியணுமே. சாத்தான் இந்த பட்டணத்தை தீட்டுப்படுத்தி இந்த பட்டணத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறானே. தேவனே இறங்குங்க, இறங்குங்க ஐயா. ஆண்டவரே இறங்குங்க ஐயா. உங்க ரத்தத்தினால கழுவுங்க. சென்னை பட்டணத்தை உங்க ரத்தத்தினால கழுவுங்க. சென்னை பட்டணத்தை உங்க ரத்தத்தினால கழுவுங்க. தேவனே, பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் எழும்பட்டும். பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் எழும்பட்டும். அந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே, அந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே, அந்த பாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பட்டணம் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. பட்டணத்தில் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அருவருப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களால் எப்படி எப்படி எங்களால் அமைதியாக இருக்க முடியும்? ஆண்டவரே, எப்படி இருக்க முடியும்? நாங்கள் பெருமூச்சு விட்டு அழுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பட்டணத்திற்காக பெருமூச்சு விட்டு அழ ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே வலதுகரம் உயர்த்தி ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி இயேசுவின் முகத்தை பாருங்க. இந்த பட்டணத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி முகத்துல சந்தோஷம் இருக்குதா, துக்கம் இருக்குதா, நீங்களே பாருங்க. இயேசுவே, உங்களுடைய முகத்தை காட்டுங்க, உங்களுடைய முகத்தை காட்டுங்க ஆண்டவரே, உங்க முகத்தை காட்டுங்க ஆண்டவரே. என் முகத்தை தேடுங்கன்னு சொன்னீங்களே, என் முகத்தை தேடுங்கன்னு சொன்னீங்களே. உங்க முகத்தை தேடுகிற ஆண்டவரே, உங்க முகத்தை தேடுகிற ஆண்டவரே, உங்க முகத்தை தேடுகிற ஐயா. உங்க கண்ணில் கண்ணீர் வடிகிறது. எருசலேமை பார்த்து அழுதீங்களே, இன்னைக்கு சென்னை பட்டணத்தை பார்த்து அழுகிறீங்களப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, சென்னை பட்டணத்தை சாத்தான் தீட்டுப்படுத்தி தீட்டுப்படுத்தி ஐயோ சாபத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறானே. இன்னைக்கு மாற்றணுமே, மாற்றணுமே, இது மாறணுமே, கழுவணுமே, உங்க ரத்தத்தினால கழுவணுமே, பாவங்கள் ஒழியணுமே. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சென்னை பட்டணத்தில் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறீங்க, எத்தனை அற்புதங்கள், எத்தனை அடையாளங்கள், எவ்வளவு மகிமை வெளிப்பட்டது. ஜனங்களோ நிர்விசாரமா இருக்கிறாங்களே, நம்மை அறியாம இருக்கிறாங்களே. சபைகள் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, யாருடைய உள்ளத்தை ஆண்டவர் பாரப்படுத்தி உடைய கண்களிலே கண்ணீர் வடியும்படியான பாரத்தை கொடுக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒருவர் முன்னால வந்து இந்த மைக்கில் முழங்கால் படிட்டு மைக்கில் ஒரு 2 நிமிடம் ஜெபிக்கிறீங்களா? பட்டணத்துக்காக அழுது புலம்பி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னாரு, பெருமூச்சு விட்டு அழுகிறவளை கண்ணீர் வடிக்காம ஜெபிக்க கூடாது. கண்ணீர் வரல நாங்க ஜெபிக்க வரக்கூடாது. இந்த ஜெபத்துக்கு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கணும். அத மாதிரி புலம்பி அழுது ஜெபிக்க முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. கதறுதலின் சத்தம் பரலோகத்துக்கு போகட்டும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறையா. ஹல்லேலூயா. ரிமங்கலர ஷகதன மதரபா, ரிமங்கலர துரபி அந்தரம ஷதன யங்கதர துரபி அந்தரபா. தகப்பனே, எங்கள் பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சென்னை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரியங்கலர தனரல ஷதன மதுரபி அந்தரவலர கரரதரபா, ஓ ரியங்கலர துரபி அந்தரப ஷதன மதுரபி அந்தரபரபரபா. ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் பட்டணத்துக்காக கண்ணீர் விடுகிறையா. இறங்கும் ஆண்டவரே, கதறுங்க, கதறுங்க, கண்ணீர் வடிங்க, புலம்புங்க. ஆண்டவரே, அப்பா, அப்பா, இறங்கும் ஆண்டவரே, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஆண்டவரே, தேவனே, இறங்கும் ஆண்டவரே, இறங்க செய்யுங்க. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, எங்கள் சட்டை பட்டணத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் சாபங்களை எடுத்து போடுங்கய்யா. இறங்கும் அப்பா, இறங்குங்க தெய்வமே, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்குங்கப்பா, தெய்வமே, இறங்குங்கப்பா. ஆண்டவரே, அப்பா, 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 கதறுங்க,
இறங்கு ஐயா. தேவனே, இரக்கத்தின் சென்னை ஐஸ்வர்யமே. பட்டணத்துக்கு இறங்கு ஐயா, இறங்குங்க ஐயா. ஓ, ரகலா, இறங்குங்க ஐயா, அப்பா அப்பா இறங்குங்க அப்பா கதறுகிறோம் ஐயா, பிதாவே, பெருமூச்சு விட்டு அழுகிறோம். இயேசுவே, இயேசுவே, இறங்கும் ஐயா. இயேசுவே, எங்கள் தேசத்துக்கு இறக்குவீராக. தேவனே, எங்கள் பட்டணத்துக்கு இறக்கம் தேவனே, செய்வீராக. எங்கள் சென்னை பட்டணத்தை மன்னிங்க. சந்திப்பீராக. மன்னிங்க ஐயா. அப்பா, உம்முடைய மன்னிங்க கரத்திலே ஐயா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் இறங்குங்க கொடுக்கிறோம். ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியர்களாகிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபை ஆமாம். மக்களாகிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆமாம் ஆண்டவரே. எங்கள் தவறுகள், எங்களுடைய குற்றங்கள், எங்கள் குறைவுகள், எங்கள் ஆமாம். மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. மன்னியும் ஓ, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பட்டணத்துக்காய் கண்ணீரோடு செபிக்க, செபிக்கிறோம். பெருமூச்சோடு செபிக்க, செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. செபிக்கிறோம். கண்ணீரோடு செபிக்க, இருக்கிறோம். பாரத்தோடு செபிக்க செபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தவறுகளை மன்னிங்க, எங்கள் அலட்சியங்களை மன்னிங்க, மன்னிங்க எங்கள் ஆண்டவரே. நிர்விசாரங்களை மன்னிங்க, நிர்விசாரங்களை எங்கள் சோம்பல்களை மன்னிங்க. மன்னிங்க அப்பா, அப்பா. இறங்கும் ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே. இறங்கும் அப்பா. இறங்கும் ஆண்டவரே. இறங்கும் அப்பா. தேவனே, இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. இறங்கு இறங்கும் அப்பா. ஓ, ரபலா, ரகலா, ரகதலா, ரகதலா, ரகபலா, ரபபா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. தாழ்த்துகிறோம். என் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. தாழ்த்துகிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம் ஐயா. ஆமென். உதவி செய்யுங்கப்பா. இரக்கம் இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆண்டவர் நம்முடைய உடைந்த உள்ளத்தின் ஜெபத்தை கவனிக்கிறார். அவர் இங்குதான் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த பட்டணத்தை அவர் நோக்கி பார்க்கிறார். பட்டணத்துக்காக கண்ணீர் விட்டு அவர் அழுகிறார். இந்த பட்டணம் எழுப்புதலுக்காக நான் தெரிந்து கொண்ட பட்டணம். இந்த பட்டணத்திலிருந்து தான் நான் எழுப்புதலை உலகெல்லாம் பரவ செய்யணும். பட்டணமோ தீட்டுப்பட்டு கிடக்கிறது. மதுபானம் ஆராய் ஓடுகிறது. விபச்சார வேசித்தனத்தினால சாபம் பெருகி கொண்டிருக்கிறது. ஓரின சேர்க்கை பாவம் வாலிபர்கள் நடுவில் திரளாய் பெருகி கொண்டிருக்கிறது. அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. லஞ்சம் ஊழல் பெருகி கொண்டிருக்கிறது. அநீதி பெருகி கொண்டிருக்கிறது. என் சபைக்குள்ளே என்னை குறித்த பயம் இல்லை. என் சபைக்குள்ளே என் பெயரை வைத்து வியாபாரம் நடக்கிறது. ஐயோ, ஆண்டவர் துக்கத்தோடு வந்து நிற்கிறார். கதறி அழுது ஜெபிக்க வேண்டும். ஒரு சகோதரி வந்து ஜெபிக்கிறீங்களா? ஒரு சகோதரி வந்து கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே பட்டணத்துக்காக நாங்கள் பெருமூச்சு விட்டு அழுகிறோம். கண்ணீரோட எல்லா வலதுகரமும் ஏத்துங்க. ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. கண்ணை திறந்து யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. இயேசு 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 மட்டும்தான் உடைய கண் முன்னால நிறுத்தப்படணும். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்ட இயேசு, சென்னை பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விடுகிற இயேசு, அவரை பார்த்து ஜெபி. நன்றியோடு துதிக்கிறோம்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க பட்டணத்துக்காக நாங்க திறப்பது எங்க சென்னை பட்டணத்துல ஜெபிப்போடு சொல்லி எங்களை வச்சிருக்கிறீங்களப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எருசலேம் பட்டணத்துல ஆண்டவரே, நீங்க பார்த்து எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அழுதீங்களப்பா. இப்பொழுது எங்க பட்டணத்தை நீர் கண்ணீர் விடுகிறீரையா. இங்க இருக்கிற அருவருப்புகள் எல்லாம் பார்த்து கண்ணீர் வடிக்கிறீரே. ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே. ஐயா மன்னிங்க ஆண்டவரே. எங்க பட்டணத்தில் ஆண்டவரே, இவ்வளவு மக்கள் இருக்கிற பட்டணத்தில் ஆண்டவரே, எல்லா அந்த லெஸ்பியன் பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ஐயா, எல்லா ஓரின சேர்க்கை பாவத்தை மன்னிங்க ஐயா. இந்த பட்டணத்தின் மேல இயேசுவின் ரத்தம் கழுவப்படட்டும் ஐயா, ஊற்றப்படட்டும்பா ஆண்டவரே. வாலிபர்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா அசுத்தங்கள் எல்லாம் மாறணுமே ஐயா. ஒவ்வொரு விடுமுறை நாட்களிலும் காணப்படுகிற பாவம் எத்தனை பாவம் வாலிபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எங்க வாலிபர்கள் ஆண்டவரே, ஐயா ஆண்டவரே, குடும்பங்கள் ஆண்டவரே, அலுவலகங்கள் ஆண்டவரே, நாங்கள் வசிக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாப்பா, இடத்துல நடக்கிற பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. விபச்சார பாவத்தை மன்னிங்க ஐயா. ஜெனரேஷன் இருக்கிற பகுதியில் இருக்கிற பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே மதுபான பாவங்களை
சிறு பிள்ளைகள் கூடப்பா ஐயா. ஐயா மதுபான அருந்தி பாண்டவரே இந்த பாவத்தை எல்லாம் மன்னிங்க மன்னிங்க ஆண்டவரே. சபையில் இருக்கிற பாவத்தை மன்னிங்க மன்னிங்க ஆண்டவரே. சுயநலமா இருக்கிற சபையுடைய காரியங்களை மன்னிங்க ஐயா உங்க ஆண்டவரே தேவாலயத்தை வியாபார ஸ்தலமாக்குகிற பாவத்தை பாவங்களை மன்னிங்க மன்னிங்கப்பா. மன்னிங்க இயேசுப்பா. மன்னிங்க ஆண்டவரே. நீங்க தான் மன்னிக்க முடியும் ஐயா இன்னைக்கு நெருங்கியா ஜெபித்தது போல நாங்களும் எங்கள் வீட்டாரும் என்றால் பாவம் செய்துட்டோம் ஐயா நாங்க பாவம் செய்துட்டோம்ப்பா பாவத்தை மன்னிச்சிருங்க ஐயா எங்க பட்டணத்துக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே எழுப்புதலுக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவங்களை பாவங்கள் மன்னிங்க. ஒரு நிமிஷம் இறங்கி மன்னிங்கப்பா இறங்குங்க ஆண்டவரே. இறங்குங்கப்பா இறங்குங்க ஆண்டவரே. எங்க பட்டணத்துக்கு இறங்குங்க இறங்குங்க ஆண்டவரே. இறங்குங்க ஏசப்பா அங்க இத்தனை 1000 பேர் கூடி ஜெபிக்கிறோமே இறங்குங்க ஏசப்பா என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க மன்னிங்க. மன்னிங்க ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பு எங்க பட்டணத்தில திருச்சபையில வேலை ஸ்தலங்களில ஆண்டவரே சட்டமன்றத்தில எல்லா பகுதியிலையும் ஒரு சுத்திகரிப்பை கட்டளையிடுங்கப்பா கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீர் கட்டளையிடுங்க நீர் அப்படியே எங்க பாவங்களை மன்னிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். எல்லா வலதுகரம் உயர்த்துங்க, எல்லா வலதுகரம் உயர்த்துங்க. எழுப்புதலுக்கு முன்னால் இந்த பட்டணம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய கண்ணீரை கொண்டுதான் அவர் சுத்திகரிப்பா. ஆண்டவரே நாங்க கண்ணீர் வடிக்கிறோம் இந்த பட்டணத்தின் அருவருப்புகளை பார்த்து உம்மை துக்கப்படுத்துகிற பாவங்களை பார்த்து நாங்க கண்ணீர் வடிக்கிறோம் ஆண்டவரே பெருமூச்சு விட்டு அழுகிறோம் ஆண்டவரே அதுக்கு கூட ஆண்டவருடைய கிருபை வேண்டும் கிருபை வேண்டும். எரேமியா சொல்லுகிறார் என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே நான் தேசத்திற்காக இரவு பகல புலம்பி அழுவேனே. ஆண்டவரே இந்த கிருபை தாங்க எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே அந்த பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே பட்டணத்தை குறித்த பாரத்தை தாங்க பட்டணத்தில் காணப்படுகிற அருவருப்புகளை குறித்த பாரத்தை தாங்க ஆண்டவரே தாங்க. யாராவது ஒரு வாலிப தம்பி அல்லது வாலிப மகள் வந்து ஜெபிக்கிறீங்களா? எங்கள் வாலிபர்கள் மத்தியில் எவ்வளவு பாவம் பெருகி இருக்கிறது. இந்த பட்டணம் வாலிபர்களால் வாலிப பெண் பிள்ளைகளால் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க சுத்திகரிங்கன்னு சொல்லி ஒரு வாலிப மகள் அல்லது ஒரு வாலிப தம்பி முன்னால வந்து ஜெபிக்கிறீங்களா? ஒருத்தர் வாங்க சீக்கிரமாய். ஒரு வாலிப மகள் வாங்க அல்லது ஒரு வாலிப தம்பி வாங்க, வேகமா வாங்க, ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்களை தான் இன்றைக்கு பிசாசு வசப்படுத்தி அவங்க மூலமாக தான் சாபத்தை பட்டணத்தில் தீட்டை பெருக பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு வாலிப மகள் வாங்க, ஒரு வாலிப தம்பி அல்லது ஒரு வாலிப தம்பி வாங்க, காலேஜில் படிக்கிறவங்க வாங்க, படிக்கிற இது முடிஞ்சன்னு ஒரு தம்பி வாங்க. எல்லாம் வலதுகரம் உயர்த்துங்க, எல்லாம் கண்களை மூடுங்க, இயேசுவை மட்டும் பாருங்க. ராஜா இயேசுவே ஆமா ஆண்டவரே எங்க பட்டணத்துக்கு கர்த்தாவே இறங்குங்க இறங்குங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஜெபிங்க எல்லாரும் ஜெபிங்க, யார் அமைதியா இருக்க கூடாது. போய் கொண்டிருக்கிறார்களே அப்பா ஐயா கர்த்தாவே ஆண்டவரே இறங்குங்க ஆண்டவரே ராஜா ஆண்டவரே பிள்ளைகளை தொடுங்க ராஜா போதை வஸ்துக்களை காண்கிற பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க ஐயா கழுவுங்க ஐயா ஆண்டவரே ஒரு நசேக்கேல இருக்கிற பிள்ளைகளை அப்பா அப்பா கர்த்தாவே தொடுங்கப்பா தொடுங்க அப்பா இறங்குங்க ஆண்டவரே இறங்குங்க உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால அப்பா தேவனே அந்த பிள்ளைகள் விடுதலையாக்குங்க கழுவுங்க போல வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டவரே சிறு வயசுல வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா அவர்களை செய்து அப்பா சீரழிச்சு கிடக்குறீங்க பிள்ளைகளை கர்த்தாவே ஆமென் கண்ணோக்கி பாருங்க கண்ணோக்கி பாருங்கப்பா இறங்குங்கப்பா ஆமா ஆண்டவரே இறங்குங்க உம்மிடத்துல மன்னிப்பு உண்டு ஆமா ஆண்டவரே உம்மிடத்துல இரக்கங்கள் உண்டு அப்பா இரக்கங்கள் உண்டு கொண்டுதான் ஐயா ஆமா ஆண்டவரே எழுப்புதலை ஊற்றும் ஐயா எங்க பிள்ளைகள் மேல இறங்குங்க கர்த்தாவே எழுப்புதல் வரணுமே கர்த்தாவே எழுப்புதல் வரணுமே பிள்ளைகள் மனம் திரும்பணும் கர்த்தாவே திரும்பணும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இறங்குங்க உங்களை நாங்க விட மாட்டோம் அப்பா நாங்க எவ்வளவு அப்பா உம்மை நம்பி இருக்கிறோமே நாங்க எப்படி ஆண்டவரே உம்மை விட்டு விலகுவோம் உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோமே கர்த்தாவே எங்க வாலிப பிள்ளைகளை ஆமென் விசேஷித்த அக்கினி இறங்கட்டும் ஒரு சுத்திகரிப்பின் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே
முற்றிலுமாய் சுத்திகரிப்பீராக என்னை சுத்திகரி. வாலிப பிள்ளைகள் அப்பா சென்னை பட்டணத்துக்காக வைராக்கியமாய் எழும்பணும் கர்த்தாவே. ஆண்டவரே. வைராக்கியமாய் எழும்பணும். படிக்கிற பிள்ளைகள் அப்பா, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் அப்பா, காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகள் ஆமென். அப்பா, குழுவாய் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். மாறட்டும், ஜெப வீரராய் மாறட்டும். மாறணும் ஆண்டவரே. மாறட்டும். நீர் ஒரு ஜெப வீரர். ஆமென். அதே போல அவர்கள் ஜெப வீரர்களாய் மாறட்டும். வீராங்கனைகளாயும் மாறட்டும், மாறட்டும். விசுவாசிகள் நடுங்கணும் கர்த்தாவே. ஆமென். உம்முடைய வல்லமை ஆமென். நிமித்தம், உம்முடைய இரத்தத்தின் ஆமென். வல்லமை இந்த பிள்ளைகள் ஆமென், மேல ஆமென். ஊற்றப்படட்டும் அப்பா. ஆமென். பின்மாறி மழையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆமென். பிள்ளைகளை அப்படியாக ஆமென். பயன்படுத்த போறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த சகோதரரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு சகோதரர் ஜெபிக்கிறார். ஜெபத்தை விடாதங்க. யாரு கண்களை மூடி இன்னும் ஜெபம் நிறுத்தாதங்க. கதறி ஜெபிங்க. ஆமென். நான் யாரை தேடுவேன்? எனக்கு யாரை தெரியும் ஏசப்பா? விபச்சாரமான ஸ்திதியில நான் ஆண்டவரே பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஏசப்பா. ஆமாம் ஆண்டவரே, உங்ககிட்ட நாங்க உண்மையா இல்லை ஏசப்பா. வாலிபாக நாங்க பிறந்துட்டோம் ஆண்டவரே. நான் உமக்கு உண்மையா இல்லை ஏசப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிற பேசுவே. எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாலிப பிரயாசத்தை போட்டு நினைக்கிற பேசுவே. ஆமாம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, தாய் தகவலுக்கு நான் ஏமாத்தி கொண்டிருக்கிறேன் ஏசப்பா. ஆமாம் ஆண்டவரே, அவங்க கிட்ட நான் ஏசப்பா ஏமாத்தி கொண்டிருக்கிறேன் ஏசப்பா. நல்ல ஏமாத்துறேன் ஏசப்பா. ஆமாம் ஆண்டவரே, உலக பிரமாண வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இயேசுவே. எனக்கு உதவியா இருக்கு ஏசப்பா. ஆமாம் ஆண்டவரே, வந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பேசப்பா. வாலி பிள்ளைகள் நாங்க எழுபடு ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக நாங்க எழுபடு ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க ஆத்மா ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா. பார்க்கிற பார்வை ஆண்டவரே, விபச்சாரமான பார்வை ஆண்டவரே, தேசித்தனமான யோசனைகள் ஆண்டவரே ஏசப்பா. பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏசப்பா. ஆமாம் ஆண்டவரே, பிற்பகல் ஏசப்பா நாங்க யாருக்காக வாழ்ந்த ஆண்டவரே? உங்களுக்காக வாழ்ந்த ஆண்டவரே. சீக்கிரம் வாருங்க ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் இல்லாத ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு வேற யாரும் இல்லை வேண்டாம் ஏசப்பா. நன்றி நன்றி இயேசுவே. நாங்க உங்களுக்காக வாழ்ந்த ஆண்டவரே. நான் வேலை செய்யற ஆண்டவரே. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். எல்லாம் என்ன கவனிங்க. எல்லாம் எழுப்பி நில்லுங்க. முழங்கால் போட சொல்ல முடிஞ்சவங்க எல்லாம் வயசானவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. வயசானவங்க பரவாயில்ல, மற்றவங்க நம்ம கருத்தா ஜெபிக்கணும். இந்த பட்டணத்தில் எழுப்புதல் வரணுன்ற ஏக்கம் இருக்கணும். சும்மா பேருக்கு வந்த சத்தம் போட்டா ஜெபிச்சோம் இல்ல, ஏக்கம் இருக்கணும். எழுப்புதலை பார்க்கணும். அப்படின்னா இந்த பட்டணத்துல உள்ள தீட்டுகள் மாறணும். சாத்தான் இந்த பட்டணத்துல பல பாவத்தை கொண்டு வந்து எழுப்புதலை தடுக்கும்படி, எழுப்புதல் வந்துடக்கூடாது என்பதற்காக பாவத்தை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறான். அதுதான் இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய கண்ணீர் தான் பட்டணத்தை சுத்திகரித்தாரு. நல்ல பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், ஆண்டவர் சொல்றார், எருசலேமில் நடக்கிற அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிறவங்க நெத்தியில கண்ணீர் இந்த முத்திரை போடுன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த பட்டணத்தை, சென்னை பட்டணத்தை பாருங்க. ஒரு பக்கம் விபச்சாரம் பெருகி கொண்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல மதுபான குடிவெறி பெருகி கொண்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல ஓரினை சேர்க்கை சோதகுமார பாவ வாலிபர்கள் மத்தியில தீவிரமாய் பெருகி கொண்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் லஞ்சம், ஊழல், அநீதி எல்லாமே பெருகி கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய திட்டம் இந்த பட்டணத்தை சாபத்துக்குள்ளாக்கிறணும். பாவத்தை பெருக பண்ணி சாபத்துக்குள்ளாக்கிட்டா எழுப்புதல் வர முடியாது. அது அவனுடைய திட்டம். அப்ப இதை மாத்துறதுக்கு ஒரே வழி நம்முடைய கண்ணீர் தான். நம்ம அழுது கண்ணீர் விட்டு பட்டணத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை பார்த்து நம்முடைய கண்ணீரை நிமித்தம் பட்டணத்தை சுத்திகரித்து எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தி விடுவார். ஆனா இந்த கண்ணீரோடு ஜெபிக்கிறதுக்கு கூட நம்மளால முடியாது, அவருடைய கிருபை வேண்டும். அதுக்காக கூட ஒரு ஜெபம் பண்ணணும். பாருங்க, தீர்க்கதரிசி ஜெபிக்கிறான், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே, அப்பொழுது நான் பட்டணத்திற்காக என் தேசத்திற்காக இரவும் பகலும் அழுது புலம்புவேனே. அதுக்காக ஜெபம் பண்ணுகிறார். எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபிக்க விரும்புறீங்க? புலம்பி அழுது ஜெபிக்க விரும்புறவங்க வலதுகரம் வைத்தங்க. ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை கிருபை தாங்க, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே, நான் அழுது புலம்புவேனே, அந்த பாரம் எனக்கு வேண்டுமே, அந்த பாரம் எனக்கு வேண்டுமே. ஆண்டவரே பாரம் தாங்க, பாரம் தாங்க, இந்த பட்டணத்தை குறித்த பாரத்தை எனக்கு தாங்க, இந்த பட்டணத்தை குறித்த கண்ணீரை எனக்கு தாங்க. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே. தேவனே, அந்த பாரத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த பாரத்தை எனக்கு தாங்க. என் பட்டணத்துக்காக நான் அழுது புலம்பணுமே, தீட்டுப்பட்டு கிடக்கிற என் பட்டணத்திற்காக அழுது புலம்பணுமே. அந்த பாரத்தை தாங்க, பாரத்தை தாங்க. ஆண்டவரே, மந்தாட்டின் ஆவியை ஊற்றுங்க, மந்தாட்டின் ஆவியை ஊற்றுங்க. இதோ ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. மந்தாட்டின் ஆவியை ஊற்றுங்கப்பா. எல்லாருக்குள்ள இந்த கர்ப்ப வேதனையை கொடுங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ள இந்த பாரத்தை உண்டாக்குங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, மந்தாட்டின் ஆவி எல்லாரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். எல்லாரும்
எல்லாரும் மன்றாட்டின் ஆவியினால் நிரப்பப்படட்டும். அழுது புலம்பினால் நலமாயிருக்குமே, பெருமூச்சுகளோடு ஜெபித்தால் நலமாயிருக்குமே. பட்டணத்திற்காக அழுது புலம்பி ஜெபிக்க மன்றாட்டின் ஆவியை தாங்க, மன்றாட்டின் ஆவியை தாங்க, எங்களுக்கு தாங்க, எல்லாருக்கும் தாங்க. ஆண்டவரே, அழுது புலம்பி ஜெபிக்கிற பாரத்தை தாங்க. இப்ப ஆவியானவர் மன்றாட்டின் ஆவியை ஊற்றுகிறார், மன்றாட்டின் ஆவியை ஊற்றுகிறார். அநேகருடைய உள்ளம் பாரம் கொள்ளுகிறது. இயேசுவின் பாரம் அநேகருக்குள் இறங்குகிறது. இப்போ ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. யாரும் அமைதியா இருக்க கூடாது. ஜெபிக்க ஆரம்பிங்க. கதறுங்க, கதறுங்க, சத்தமிட்டு கதறுங்க. எவ்வளவு முடியுமோ சத்தமிட்டு, தேவனே எங்க சென்னை பட்டணத்துக்கு இறங்குங்க, சென்னை பட்டணத்தை கழுவுங்க, சென்னை பட்டணத்தை சுத்திகரிங்க. சென்னை பட்டணத்தில் எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும். தடையாயிருக்கிற பாவங்களை மாற்றுங்க. கதறி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இன்னும் சத்தமாய் விடாதங்க, விடாதங்க. கதறி ஜெபிங்க. தேவனே, தேவனே, ஆண்டவரே, அப்பா, உங்க பட்டணம் அப்பா இது, இழுப்புதல் பட்டணம் அப்பா இது. சாத்தான் தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறானே, கழுவுங்க ஐயா, கழுவுங்க ஐயா. எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்துங்க ஐயா, எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்து. தடையாயிருக்கிறதெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, எழுப்புதலுக்கு தடையாயிருக்கிறதெல்லாம் மாற்றுங்க ஐயா, மாற்றுங்க ஐயா. கழுவுங்க ஆண்டவரே, தேவனே, தேவனே, ராஜாவே, கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க ஆண்டவரே. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுங்க, பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுங்க. அழுது புலம்பி ஜெபிங்க. வெட்கப்படாதங்க, வெட்கப்படாதங்க, வெட்கப்படாதங்க. ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. எங்க பட்டணம் மாறணும், சென்னை பட்டணம் மாறணும். சென்னை பட்டணத்துல எழுப்புதல் வேணும் ஆண்டவரே. தடையாயிருக்கிறதெல்லாம் மாற்றுங்கப்பா, தடையாயிருக்கிற பாவங்களை எல்லாம் மாற்றுங்க, தீட்டுப்படுத்துகிற பாவங்களை மாற்றுங்க. கழுவுங்க ஆண்டவரே, தேவனே, கழுவுங்க ஐயா. இந்த பட்டணத்தை கழுவுங்க, இந்த பட்டணத்தை சுத்திகரிங்க, இந்த பட்டணத்தை சுத்திகரிங்க ஐயா. இந்த பட்டணத்தின் பாவ சாபங்கள் ஒளியட்டும். நாங்க திறப்பில நிற்கிறோம், திறப்பில நிற்கிறோம் ஐயா, திறப்பில நிற்கிறோம் ஐயா. தகப்பனே, 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 ஐயா, எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்ட பட்டணம் அப்பா இது. உங்க பட்டணம் ஆண்டவரே, இது இயேசுவின் பட்டணம் அப்பா, இது எழுப்புதல் பட்டணம் அப்பா, தோமாவின் பட்டணம் அப்பா. இது உங்களுக்கு சொந்தம் ஆண்டவரே. சாத்தான் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான், சாத்தான் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். எல்லாத்தையும் மாத்துங்க, எல்லாத்தையும் கழுவுங்க, பட்டணத்தை சுத்திகரிங்க. தேவனே, இறங்குங்க, இறங்குங்க ஐயா. இது உங்க பட்டணம் அப்பா, உங்க பட்டணம் அப்பா. எழுப்புதல் பட்டணம் ஆண்டவரே, எழுப்புதல் பட்டணம் ஆண்டவரே. எல்லாத்தையும் மாத்துங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே. ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சில நிமிட நேரம் அமைதியா கண்கள் மூடி இருக்கட்டும், உதடு மூடி இருக்கட்டும். நல்ல உள்வாங்கிக் கொள்ளுங்க. இது இயேசுவின் பட்டணம், இது எழுப்புதல் பட்டணம். உலக எழுப்புதலுக்காய் தேவன் தெரிந்து கொண்ட பட்டணம். எழுப்புதல் வர விட்டு விடக் கூடாது என்று சாத்தான் பட்டணத்தை தீட்டுப்படுத்தி தீட்டுப்படுத்தி பாவத்தை பெருக பண்ணி எழுப்புதலை தடுக்க முயற்சி பண்ணுகிறான். நம்முடைய கண்ணீர் தான் அதை கழுவி சுத்த பண்ண முடியும். நம்முடைய கண்ணீர் பெருமூச்சு, பெருமூச்சு விட்டு அழுகிறவுடைய சத்தம் பரலோகத்துக்கு இன்னைக்கு போகணும். இப்ப பெருமூச்சு விட்டு அழ போறீங்க. 2 நிமிடம் அமைதியா ஜெபிங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குவார். பெருமூச்சு வரும், நீண்ட பெருமூச்சு. மனுப்புத்திரனை இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அழு. என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணம் இயேசுவின் பட்டணம், எழுப்புதல் பட்டணம். அதை தடுக்கிற சாத்தானுடைய திட்டங்கள், பாவ சாப காரியம் எல்லாம் அழியணும், சுத்திகரிக்கப்படணும். அதை மாத்திரம் கண் முன்னால நிறுத்தி கண்களை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, உள்ளத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை நிரப்புவார். இருதயத்தை நிரப்ப 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 அந்த பாரம் பொங்கி வரும். அடக்கி கொள்ளாத ஒரு அழுகையின் சத்தம் வரும், புலம்பலின் சத்தம் வரும். அது வரைக்கும் அமைதியா ஜெபிச்சு கொண்டே இருங்க.
தேவனே, புலம்பல் எழும்பட்டும், கதறுதல் எழும்பட்டும், பரமோச்ச விட்டு அழுகிற சத்தம் எழும்பட்டும். பட்டணத்தை கழுவுங்க, பட்டணத்தை கழுவுங்க, பட்டணத்தை கழுவுங்க. தேவனே, பட்டணத்தை கழுவுங்க, பட்டணத்தை சுத்தகிற உங்க பட்டம் எழும்பட்டும், குரல் எழும்பட்டும், கதறலின் சத்தம் எழும்பட்டும். Dugabandala dara shadaba gabaka. Dabadadu dalandara shara gabandala bagabandala. சிலருக்குள்ளே ஒரு புதிய அந்நிய பாஷை வருகிறது. அந்த புதிய அந்நிய பாஷை அது மந்தாட்டின் பாஷை. அது மந்தாட்டின் பாஷை. அது அந்நிய பாஷை, மந்தாட்டின் பாஷை. நீங்க கதறுகிற ஒரு பாஷை. அந்த பாஷையில நீங்க கண்ணீர் விட்டு கதறுகிறீங்க, பெருமூச்சு விட்டு அழுகிறீங்க. அடக்கி கொள்ளாதங்க, அடக்கி கொள்ளாதங்க. விடுதலையோடு சென்னை பட்டணம், சென்னை பட்டணம், இது இயேசுவின் பட்டணம், இது எழுப்புதல் பட்டணம். எல்லா தடையும் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். எழுப்புதலை தடை பண்ணுகிற சாத்தானுடைய திட்டங்கள் அழியட்டும். எழுப்புதலை தடை பண்ணுகிற பிசாசின் திட்டங்கள் அழியட்டும். பட்டணம் சுத்திகரிக்கப்படட்டும். தேவனே, சென்னை பட்டணத்தை சுத்திகரிங்க, சென்னை பட்டணத்தை சுத்திகரிங்க. இயேசுவே, உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சென்னை பட்டணம் முழுவதிலும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். விடாதங்க, விடாதங்க, விடாதங்க. இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம். எல்லாரும் ஜெபிங்க, விடாதங்க, விடாதங்க. பாரத்தோட, பாரத்தோட. ஆண்டவரே, ஆண்டவரே, சென்னை பட்டணத்துல எழுப்புதல் வந்தே ஆகணும், எழுப்புதல் வந்தே ஆகணும். தடைகளை நீக்குங்க, தடைகளை நீக்குங்க. உங்க ரத்தத்தினால கழுவுங்க, பட்டணத்தை சுத்திகரிங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பட்டணம் முழுவதிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பாவங்கள் ஒழியட்டும், சாபங்கள் ஒழியட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். விடாதங்க, விடாதங்க, விடாதங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. விடாதங்க. இன்னும் 2-3 நிமிஷம் தான். கதறுங்க. ஆண்டவரே, தேவனே, சென்னை பட்டணம் உங்க பட்டணம் ஆண்டவரே, எழுப்புதல் பட்டணம் ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க. சென்னை பட்டணத்தை கழுவுங்க. உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். சுத்திகரிப்பு உண்டாகட்டும். எழுப்புதலுக்கான தடைகள் எல்லாம் மாறட்டும். எழுப்புதலை தடை பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும். எழுப்புதலை தடை பண்ணுகிற பாவ சாப கிரியைகள் பட்டணத்தை விட்டு ஒளிவதாக, ஒளிவதாக. கழுவுங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே, கழுவுங்க, கழுவுங்க. நாம் பட்டணத்திற்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது அந்த கண்ணீரின் நிமித்தம் பட்டணத்தின் மீது இருக்கிற பாவ சாப கிரியைகளை ஆண்டவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டால் எழுப்புதல் அக்கினி போடப்பட்டு விடும், எழுப்புதல் அக்கினி போடப்பட்டு விடும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். தேவனே, தேவனே, எல்லாரும் வல்லதுகரம் வைத்தங்க. இந்த பட்டணம் முழுவதும் இயேசுவே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் சொல்லுங்க.
தெளிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துக்குள்ள வந்தீர்கள் என்ற வசனத்தினுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா மூலை முடுக்கெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சென்னை பட்டணமே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படட்டும், கழுவப்படட்டும். விடாதங்க. ஜெபிங்க. ஒவ்வொரு பகுதிக்காய் ஜெபம் பண்ணுங்க. சென்னை பட்டணம் முழுவதிலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சுத்திகரிப்பின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பட்டணத்தை சுத்திகரிங்க. எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்துங்க. பட்டணத்தை ஆயத்தப்படுத்துங்க. சபையை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, ஊழியங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஸ்கூல்கள், கல்லூரிகள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. எழுப்புதலுக்காக அரசாங்கத்தை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா அதிகாரிகளை ஆயத்தப்படுத்துங்க. எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்துங்க. சுத்திகரிப்பு உண்டாகட்டும். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை கண்டார். உடைந்த உள்ளத்தின் ஜெபத்தை கேட்டார். சென்னைக்குள்ள மாபெரும் மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். சுத்திகரிப்பு உண்டாக போகிறது. எழுப்புதலுக்கு முன்னான சுத்திகரிப்பு உண்டாக போகிறது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய பாரமுள்ள ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. நீர் தான் எங்களை ஜெபிக்க வைத்தீர். நீரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர். நீரே எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்திருக்கிறீர். சென்னை பட்டணம் எழுப்புதலுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு வருகிறதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரத்தில் அக்கினி இறங்க போகிறது. சீக்கிரத்தில் சென்னைக்கான பெந்தெகோஸ்தே நாள் வரப்போகிறது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அநீதி எல்லாம் ஒளியட்டும். சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் முடக்கப்படட்டும். உம்முடைய ரத்தத்தினாலே கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். நல்ல கவனிங்க. இங்க வந்திருக்கிற எல்லாரும் இந்த எழுப்புதல் தரிசனம் ஆழமாய் புரிந்து கொள்ளணும், உள்ளத்திலே பதித்து கொள்ளணும், இதை நோக்கி ஜெபிக்கணும். ஒரு எழுப்புதல் வருவதற்கு முன்னால அந்த இடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எழுப்புதலை தடுப்பதற்கு தான் சாத்தான் பாவத்தை பெருக பண்ணி தேசத்தை, பட்டணத்தை தீட்டுப்படுத்தி அதை சாபத்துக்குள்ளாக்கி எழுப்புதலை தடுக்க முயற்சி பண்ணுகிறான். அதனால தான் மதுபானம், விபச்சார, வேசித்தனம், விக்கிரகாராதனை, மந்திரவாதங்கள், மனுஷ வணக்கங்கள், ஓரின சேர்க்கை இதெல்லாம் பெருக பண்ண காரணம் சாத்தான் இதை கொண்டு தேசத்தை, பட்டணத்தை தீட்டுப்படுத்தி விட்டால் எழுப்புதல் வருவதை தடுத்து விடலாம் என்று. ஆண்டவருடைய அக்னி வரும்போது இதெல்லாம் மாறும். ஆனால் அதற்காக நம்முடைய கண்ணீர் முதலாவது சிந்தப்பட்டு ஆண்டவர் அதை சுத்திகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாருங்க, எருசலேமுக்கு வரும் பொழுதெல்லாம் கெத்சமனே தோட்டத்தில் போய் ஜெபித்தார். என்ன ஜெபிச்சிருப்பார்னு கேட்டு பாருங்க. எருசலேம் பட்டணத்துக்காக, என்ன எழுப்புதல் இங்கே தான் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், அதுக்கு முன்னால பட்டணம் ஆயத்தமாகணும், பட்டணம் சுத்திகரிக்கப்படணும்னு அவர் கண்ணீர் விட்டு ஜெபித்த ஜெபந்தான் அக்னியை கொண்டு வந்தது. அதே மாதிரி நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் 9:31 யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கு சபைகள் வந்து விட்டது. எல்லா பட்டணம், எல்லா கிராமத்தில் சபைகள் வந்து விட்டது. எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நல்ல கவனிங்க. இயேசு எனக்கு விளக்கம் கொடுத்தது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அவருடைய ஆயத்தம், அவருடைய ஜெபத்தினால தான் அந்த தேசமே ஆயத்தமாக்கப்பட்டது. பட்டணங்கள், கிராமங்கள் ஆயத்தமாக்கப்பட்டது. நீங்க பைபிள்ல வாசித்தீங்கன்னா சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து சுவிசேஷத்தை அறிவித்து வியாதியஸ்தரை குணமாக்கி பிசாசு பிடித்தவளுக்கு விடுதலை கொடுத்தார். அடிக்கடி வாசிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எதுக்கு கிராமத்துக்குள்ள போகணும், பட்டணத்துக்குள்ள போகணும்? இயேசு ஒரு மலையில ஏறி உட்கார்ந்தாலே ஜனங்க தன்னால கூடி வந்துருவாங்க. உண்மையா இல்லையா? அவர் எதுக்கு கிராமத்துக்குள்ள நடந்து நடந்து கிராமமா போகிறார், பட்டணமாய் போகிறார். அவர் ஒரு மலையில ஏறி சும்மா உட்கார்ந்தா போதும், ஜனங்கள்லாம் கூடி வந்துருவாங்க. அப்படிதான் வந்திருந்தாங்க. சாப்பிட கூட போகாம 3 நாள் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டாங்க. அந்த மாதிரி இப்ப இயேசு கிறிஸ்து கிராமந்தோறும் பட்டணந்தோறும் போகணும் அவசியம் கிடையாது. எல்லாரும் அவர்கிட்ட வருவாங்க. ஆனா இயேசு ஏன் பட்டணந்தோறும் கிராமந்தோறும் போனார்? எழுப்புதலுக்காக கிராமங்கள், பட்டணங்களை ஆயத்தப்படுத்த. அவர் எந்தெந்த கிராமத்துக்கு போனாரோ அந்தந்த கிராமங்களுக்காக ஜெபம் பண்ணினார். எந்தெந்த பட்டணத்துக்கு போனாரோ அந்தந்த பட்டணங்களுக்காக ஜெபித்திருப்பார். அதுக்கு தான் அதிகாலை எழும்பி பிதா கிட்ட அந்த கிராமங்கள், பட்டணங்களுக்காக ஜெபிக்க 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 இயேசு நடந்து போகும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னம் போனதுனால அந்த கிராமங்களும் பட்டணங்களும் எழுப்புதலுக்கு ஆயத்தம் செய்யப்பட்டது. அதனால தான் ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே பட்டணங்கள், கிராமங்கள் தோற சபைகள் வந்து விட்டது. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க ஆவிக்குரிய சத்தியத்தை.
அப்ப சென்னைக்குள்ள எழுப்புதல் வரணுமானா சென்னை முதலாவது சுத்திகரிக்கப்படணும். சென்னையில் இருக்கிற பாவங்கள் சாப கிரியைகள் அழிக்கப்படணும். அதுக்கு நம்முடைய கண்ணீரின் ஜெபம் அவசியம். இயேசு எப்படி எருசலேமை பார்த்து அழுதாரோ அதே மாதிரி நாம் பட்டணத்துக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்க இந்த சாபங்கள் நீங்கும், எழுப்புதலுக்கான தடைகள் மாறும். அப்ப ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கும். அதுதான் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறார். அதனால இந்த நாட்கள்ல இந்த பட்டணத்துல காணப்படுகிற அருவருப்பான காரியத்தை கேள்விப்படும் போது பாருங்க, இந்த பட்டணத்துல ரத்த பழி இருக்கிறார். பட்டணத்தில் ரத்த பழி இருக்கிறது. எசேக்கியேல் சொல்லுகிறார், பட்டணம் ரத்தத்தினாலே தீட்டுப்பட்டு இருக்கிறது. இந்த பட்டணத்தில் எத்தனை வாலிப பிள்ளைகளுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது பாருங்க. ட்ரெயின் முன்னாலே தள்ளி கொலை செய்கிறான், காலேஜுக்கு முன்னால் நின்று கழுத்தை அறுக்கிறான். அந்த பிள்ளை விரும்பாததுனால கத்தினால குத்தி கொலை பண்ணுகிறான். அநியாயமாய் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது. இந்த பட்டணத்துக்குள்ள எத்தனை ரத்த வாலிபருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. யோசித்து பாருங்க, எத்தனை பேர் கற்பழி அந்த அவங்க குழந்தை கருவில் இருக்கிற குழந்தையை அழிச்சு ரத்தத்தை சிந்துறாங்க. எத்தனை குழந்தைகள் இந்த சென்னைக்குள்ள காணாமல் போகிறாங்க. இதெல்லாம் ரத்த பழிகள் பட்டணத்தின் மேல. சாத்தானுடைய திட்டம் எழுப்புதல் வந்துடக்கூடாது. அதுல தான் சாத்தான் தீவிரமா இருக்கிறான். அப்ப தேவ பிள்ளைகள் நாம் தான் விழிப்பழும் எழும்பி இந்த எழுப்புதல் திட்டத்துக்கு விரோதமாய் சாத்தான் செய்கிற கிரியைகள் அழிக்கப்பட கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கணும், போராடியும் ஜெபிக்கணும். 2 விதமான ஜெபமும் செய்தாதான் ஒரு பட்டணமே எழுப்புதலுக்கு ஆயத்தப்படும். அதனாலதான் கதறுதலின் சத்தம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லுகிறார். அதனால கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை கண்டார். இனி சென்னைக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரும். நாம் அதை விசுவாசிப்போம். அல்லேலூயா. இது ஆரம்பம். உங்க வீடுகளில் நீங்க அப்படி ஜெபிக்கணும், குடும்ப ஜெபத்தில் அப்படி ஜெபிக்கணும், கண்ணீர் விட்டு அழுது திறப்பில் நின்று மன்றாடணும். எங்க பட்டணத்துக்கு இறக்க செய்யுங்க ஆண்டவரே. உங்க பட்டணம், தோமாவின் பட்டணம், எழுப்புதல் பட்டணம். நீங்க எழுப்புதலுக்கு அதை சொல்லுங்க வாய் திறந்த வீடுகள்ல, நீங்க எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்ட பட்டணம். அதனாலதான் சாத்தான் தீவிரமா இருக்கிறான். நாங்க அதுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுடைய ரத்தத்தினால கழுவோம். எழுப்புதலுக்கு உண்டான தடைகள் மாறட்டும். உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். நீங்க அப்படி ஜெபிச்சா சீக்கிரத்தில் எழுப்புதலை காண்போம். அல்லேலூயா. இது ஜெபத்தினுடைய ஒரு பகுதி. அடுத்த பகுதியில் இன்னொரு பகுதி ஜெபம் நம்ம செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.